வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த இன்டர்வியூக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா, குரூப் ஒன்னோட இன்டர்வியூக்கான ரிசல்ட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் 15 and 16 வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் ஒன்க்கான இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு ஏப்ரல் 15 மற்றும் 16 இந்த 2 நாள் வந்து நடைபெற போகுது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்வியூலையும் வந்து நீங்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அகாடமி சார்பாக ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இன்டர்வியூ ஓகேங்களா, இந்த இன்டர்வியூ ரிலேட்டடாக வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிற வகையில் என்ன பண்ணியிருக்கோம்னா, கடைசி இந்த ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 15 ஓகேங்களா, இந்த டேட்குள்ளே நடந்த இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ், அந்த கண்டென்ட் ப்ளஸ் அந்த கண்டென்ட்லேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க சொல்லிட்டு நம்மளே வந்து கம்பைல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோவா இந்த வீடியோ வந்து அமையப்போகுது. ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம சயின்ஸ் டாபிக்ல இந்தியாஸ் ஏஐ மிஷன், அதாவது இந்தியாவோட ஏஐ திட்டம் சார்ந்த தகவல் வந்து ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த தகவல், அது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க சொல்லிட்டு உள்ள தகவலை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யுவிகா ப்ரோக்ராம் ஓகேங்களா, யுவிகா ப்ரோக்ராம் இன்ஸ்பைரிங் ஃபியூச்சர் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இன் இந்தியா. ஓகேங்களா. அதாவது யுவிகா திட்டம் என்ற புதிய திட்டத்தை வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த தகவலை டீட்டெயிலாக நம்ம உள்ள பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நஷா முக்த் பாரத் அபியான் ஓகேங்களா, நஷா முக்த் பாரத் அபியான் சார்ந்த ரீசெண்டான அப்டேட்டட் டேட்டா வந்து நம்மளுக்கு பிஐபியில் வந்து இருக்கு. ஸோ இதை சார்ந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்டர்வியூவில். ஸோ அந்த டேட்டா நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் ஸ்பேஸ் ரிலேட்டடாக ரீசெண்டாக வந்து இந்தியாவாக இருக்கட்டும், நம்மளோட நேஷனல் நாசா ஓகேங்களா, யூஎஸோட அந்த விண்வெளி நிறுவனம் நாசாவாக இருக்கட்டும், ரீசெண்டாக நிறைய வந்து புதிய புதிய மிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதை சார்ந்த கேள்விகளும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூவில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஹால்ஸ் டினோட்டிஃபிகேஷன் ஆஃப் நேஷனல் சம்பல் சாங்சுரி ஏரியா, அதாவது ரீசெண்டாக நம்மளோட சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. என்னன்னா சொல்லிட்டு நம்மளோட நேஷனல் சம்பல் சரணாலயம் ஓகேங்களா, சம்பல் சரணாலயம்ன்றது நம்மளுக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஓகேங்களா, இந்த மாநிலங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியான ஒரு வந்து ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஓகேங்களா. இதை சார்ந்த தகவலையும் நம்ம உள்ள பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் அட்வான்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைசன்ல இருந்து நடைபெற்றது. ஓகேங்களா. அங்கே வந்து என்னென்ன புதுசாக வந்து கண்டுபிடிப்புகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ கண்டக்ட் ஸ்பேஸ் கிரூ சிமுலேஷன் ஸ்டடி இன் லடாக், அதாவது லடாக்கில் விண்வெளி வீரர்களின் உடல் மற்றும் மன வலிமை பரிசோதனை செய்ய புதுசாக ஒரு திட்டத்தை வந்து நம்மளோட இஸ்ரோ ஓகேங்களா, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சார்ந்த தகவல் ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கனால இதை வந்து இன்டர்வியூவில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா த சாந்தி ஆக்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்தியாஸ் நியூக்ளியர் லேண்ட்ஸ்கேப், அதாவது இந்தியாவின் அணுசக்தி துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சாந்தி சட்டம். ஓகேங்களா. இந்த சட்டத்தை பற்றின தகவலை நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கரியமில்லா வாயு ஓகேங்களா, அந்த பொல்யூஷன் இல்லாத அந்த ஒரு சோர்ஸை தேடி நம்ம வந்து இந்தியா வந்து நிறைய மிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. 2070 வந்து இந்தியாவில் வந்து ஜீரோ எமிஷன், அதாவது ஜீரோ கார்பன் உமிழ்வு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை சார்ந்த ஒரு சட்டமாக தான் இது இருக்கு. ஸோ இதை சார்ந்த கேள்வியும் நம்ம இன்டர்வியூவில் வந்து குரூப் 1 இன்டர்வியூவில் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியில் என்ன பார்க்க போறோம்னா, வர்க்கலா ஜாயின்ஸ் யூஎன் லெட் குளோபல் 20 சிட்டிஸ் டுவர்ட் ஜீரோ வேஸ்ட் இனிஷியேட்டிவ், அதாவது ஐநாவின் சர்வதேச பூஜ்ய கழிவு திட்டத்தில் கேரளாவின் வர்க்கலா நகரம் வந்து புதுசாக ஜாயின் ஆயிருக்கு. ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான். இந்தியாவில் இருக்க ஒரே மாநிலம் ஓகேங்களா, இந்தியாவில் ஒரே மாநிலம் தான் இந்த லிஸ்ட்ல வந்து இடம் பெற்றிருக்கு. அதாவது நம்ம கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்க்கலா ஓகேங்களா, இந்த ஒரு ஐநா சமர்ப்பித்த இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை சார்ந்த கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியா பிகம்ஸ் குளோபல் லீடர் இன் நகோயா புரோட்டோகால் கம்ப்ளையன்ஸ், அதாவது நகோயா ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் இந்தியா உலக அளவில் முதலிடம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை சார்ந்த தகவல் உள்ள பார்த்துடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தர்தி ஆபா ஜன்சத்யா கிராம் உத்கர்ஷ் அபியான் ஓகேங்களா, தர்கி ஆபா பழங்குடியினர் கிராம மேம்பாட்டு திட்டம், இதை சார்ந்த அப்டேட்டட் ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சார்ந்த ஒரு கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கனால நம்ம அதை எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷீ பாக்ஸ் போர்ட்டல், அதாவது ஷீ பாக்ஸ் இணையதளத்தின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு தகவலை நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளைமேட் ஆக்ஷன் மாடல் வின்ஸ் குளோபல் எர்த்ஷாட் ரெகனைசேஷன், அதாவது
தமிழகத்தின் காலநிலை மாற்ற திட்டம் சர்வதேச எர்ஷாத் அங்கீகாரம் வந்து பெற்றிருக்கு ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த தகவல் உள்ள பார்த்துடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் பொல்யூஷன் இஸ் டிக்ரீசிங், அதாவது கங்கா ரிவர் நம்மளோட கங்கா ஆறு கங்கா நதி வந்து பார்த்தீங்கன்னா மாசுபாடு குறைந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்டர்வியூல ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியா சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்தியாவோட கடல் உணவு ஏற்றுமதின்றது உலக சந்தையில வந்து பெரும் வளர்ச்சியை வந்து எட்டி இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 25% ஆஃப் குளோபல் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது உலக அளவில் வந்து நிலத்தடி நீர் எடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25% பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்லிமெண்ட்ல ஒரு ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் என்ன பார்க்க போறோம்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் பில் 2026, ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2026. ஸோ ரீசெண்டாக வந்து ஆந்திராவோட புதிய தலைநகரமாக வந்து அமராவதியை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வந்து இந்த ஒரு பில், இந்த ஒரு தீர்மானத்தை வந்து பார்லிமெண்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதை சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டயலாக் ஆன் ரீஓப்பனிங் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் வந்து ஈடுபட்டு வராங்க. இப்போதான் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் வந்து அந்த 2 வார காலம் வந்து அந்த போரை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு 3 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த போர் சார்ந்த தகவல் வந்து நம்ம வந்து நிறைய டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்கறதுனால இந்த போர் சார்ந்த கேள்வி கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். தென் பார்த்தீங்கன்னா கவர்னர் பவுண்ட் பை கேபினெட் அட்வைஸ் அண்ட் ரிமிஷன், அதாவது நம்மளோட மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ரீசெண்டா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க. அதாவது அந்த மன்னிக்கும் அதிகாரம், அதாவது ஒரு குற்றவாளிக்கு வந்து அந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கான அந்த மன்னிக்கும் அதிகாரத்தை வந்து கவர்னரும் பிரசிடென்ட்டும் வழங்கலாம் ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 161 படி வழங்கலாம். அண்ட் தென் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா 72 படி வழங்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சட்டப்பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா மாநில கேபினெட் ஓகேங்களா, மாநில அமைச்சரவையின் பரிந்துரை இல்லாமல் இந்த முடிவை, இந்த மன்னிக்கும் அதிகாரத்தை வந்து கையில் எடுக்கக்கூடாது, சுதந்திரமா இதை வந்து முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதை சார்ந்த ஒரு தகவல் தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இந்த டாபிக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஓகேங்களா. ஸோ அந்த கிராம வீடுகளை வந்து குடிசை வீடுகளை வந்து கட்டிட வீடுகளாக மாற்றக்கூடிய திட்டம் தான் இது ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் பல ஸ்கீம்ஸ் திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஏப்ரல் மாதத்தில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்த்துறோம். கடைசியாக வந்து மிஸ்செலினியஸ் டாபிக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு சில டைம் இன்டர்வியூவில் எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின்ஸ் வரலாற்று சிறப்புமிக்க நாட்களை பற்றி கேட்கலாம் ஓகேங்களா. இன்றைய நாளில் வந்து என்ன ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ல வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்றைய நாள் வந்து என்ன ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த சார்ந்த தகவலை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட்லாம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை சார்ந்த தகவலும் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி ஓகேங்களா, நம்மளோட இந்திய நேவி ஓகேங்களா, எல்லைப்படையாக இந்திய கடற்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஎன்எஸ் அரித்மான் மற்றும் ஐஎன்எஸ் தரகிரி என்ற புதிய 2 கப்பலை வந்து இணைச்சாங்க இல்லையா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதுவுமே நம்ம பார்த்துட்டு போறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் நடந்த இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூல வந்து நம்ம எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இன்டர்வியூவோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா நம்ம சொல்ற ஆன்சர்ல இருந்து தான் அவங்க இன்னொரு கொஸ்டினை கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க கண்டென்ட் வந்து நம்ம டீப்பா நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும் ஓகேங்களா. சோ அந்த நம்ம சொல்ற ஆன்சர்ல ஈவன் எவ்ரி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டாலுமே அதுல இருந்து நம்ம வந்து க்ரோ பண்ணி ஆன்சர் சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்தாலே நம்ம இன்டர்வியூ ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. சோ அதனால தான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா என்ன முக்கியமோ அது மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அதுல இருந்து என்ன மாதிரி क्वेश्चनலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. சோ அதுக்கு ஒரு மாடல் ஆன்சருமே கொடுத்துருக்கோம். சோ இதை மட்டும் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இன்டர்வியூல क्वेश्चंस எது கேட்டாலும் வந்து நம்ம ஆன்சர் பண்ற பேர் எடுத்துட்டு வந்திருப்போம் ஓகேங்களா. சோ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டீடைலா உள்ள பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இந்தியாவோட ஏஐ மிஷன் சார்ந்த ஒரு டேட்டாவை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஏஐ இஸ் ப்ரொஜெக்டட் கான்ட்ரிபியூட்டட், அதாவது இந்தியாவோட ஜிடிபியில் வந்து ஏஐயோட அந்த கான்ட்ரிபியூஷன்ன்றது எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு $500 பில்லியன் உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து ரீசன்ட் டேட்டா தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2035 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $967 பில்லியன் வந்து உயரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2027 பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 47 லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்க்ரீஸ்
ஆகக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்காக வந்து நம்மளோட மத்திய அரசாங்கம் வந்து இந்த ஏஐ இனிஷியேட்டிவ்காக இந்தியாவோட ஏஐ மிஷனுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 10,372 crore ஓகேங்களா, 10,372 கோடியை பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செயல்பாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கரண்டா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இணையதள பயனாளர்கள் ஓகேங்களா, இந்தியாவில் வந்து அந்த இணையதளத்தை உபயோகிப்பவர்களோட கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 900 மில்லியனா இருக்குப்பா ஓகேங்களா. 1 மில்லியன் வந்து 10 லட்சம் இல்லையா, அந்த வகையில் கணக்கு போடும் போது நம்மளுக்கு 90 கோடி பேர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இணைய பயனர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான டேட்டாவா பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டேட்டாப்பா, இதான் வந்து கண்டென்ட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூ வந்து பார்த்தோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபீல்ட் ஆஃப் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்து உங்கள் பார்வை என்ன, ஓகே அதை சார்ந்த ஒரு கேள்வியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், ஆன்சரிங் அப்ரோச் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக முக்கியமாக கவர்மெண்ட் சோர்ஸை தான் மெயினாக நம்ம எடுத்து சொல்லணும் ஓகேங்களா. கவர்மெண்ட் சோர்ஸில் இந்த மாதிரி டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயினான கவர்மெண்ட் மூலங்கள் வழியாக தான் நம்ம வந்து நம்மளோட ஆன்சர் வந்து இருக்கணும் ஓகேங்களா. அந்த எப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்பியர் ஹெட் ஆஃப் நிதி ஆயோக், நிதி ஆயோக்கின் அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹெல்த் கேர் எஜுகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை அதிகமாக உபயோகிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு பதிலாக தான் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இதில் வந்து இந்தியாவோட ஏஐ பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல போகும்போது நம்ம ஆதார் யூபிஐ போன்ற செயல்பாடுகளில் கூட நம்ம இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து நம்மளோட இந்திய அரசாங்கம் இந்திய துறைகள் பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் வந்து அந்த ஏஐ சார்ந்த செயலிகளை வந்து நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதில் ஒன் ஆஃப் த செயலி தான் வந்து நம்மளுக்கு அந்த பாஷினி போன்ற செயலி ஓகேங்களா. பாஷினி செயலி வந்து என்னது, இந்தியா இஸ் யூசிங் ஏஐ டு பிரேக் லாங்குவேஜ் பேரியர்ஸ் ஓகேங்களா. அதாவது பாஷினி போன்ற முயற்சிகள் மூலம் என்ன பண்றாங்கன்னா நிகழ்நேர மொழிபெயர்ப்பு வாயிலாக மக்கள் தங்கள் தாய்மொழியிலேயே அரசு சேவைகளை பெற ஏஐ இந்தியா பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டேலண்ட் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ஓகேங்களா, இந்தியாவோட அந்த ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அந்த ஒரு லேபர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயோட அந்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு, அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா, அதாவது இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஃபீல்டை எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. இது மூலமாக வந்து இந்தியா வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்ப சார்ந்த ஒரு நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. உலக அளவில் வந்து அந்த ஏஐயோட கான்ட்ரிபியூஷன்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் India is the back office as well as the innovation hub for global AI research ஓகேங்களா. அதாவது உலகளாவிய ஏஐ ஆராய்ச்சிக்கான அலுவலகமாகவும் மற்றும் புத்தக மையமாகவும் இந்தியா திகழ்கிறது சொல்லிட்டு இந்த டேட்டா மூலமா நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர்ல இருந்து தான் இன்டர்வியூவர் அடுத்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ரிலேட்டடா வந்து நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர்ல இருக்க தகவல் எல்லாம் நம்மளுக்கு வந்து டீப்பா தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நம்மளோட ஆன்சர் வந்து சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அது ரிலேட்டடா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான மாடல் ஆன்சர் வந்து இப்படி தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்புட் தெரியனாலோ இல்லை கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்க டேட்டா ஏதாவது உங்களுக்கு தெரியனாலும் இது கூட நீங்க சேர்த்து அட்டாச் பண்ணி சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம்லயும் as well as the டிரைவ்லயும் வந்து போட்டுரும்பா ஓகேங்களா. ஸோ அந்த மெட்டீரியல் அந்த கண்டென்ட் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்குண்டான மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஆன்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடலா வச்சுட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இன்டர்வியூக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வாட் ஆர் த பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மிஷன், இந்தியாவோட ஏஐ திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஓகேங்களா. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாவோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா சொல்லிட்டு மேக் ஏஐ இன் இந்தியா, அதாவது மேக் ஏஐ இந்தியா, மேக் ஏஐ ஒர்க் ஃபார் இந்தியா ஓகேங்களா. அதாவது ஏஐ வந்து இந்தியாவில் ஏஐ உருவாக்குதல் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம ஏஐ இந்தியாவிற்காக செயல்பட வைத்தல் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்தியாவுக்கு அந்த ஏஐ சார்ந்த தொழில்நுட்பத்தில் மெயின் மோட்டோவா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் கிறிஸ்பாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பான டேட்டாலே என்ன டேட்டா அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதுவும் இன்க்ளூட் அப் ஆகிருந்துச்சுன்னா நல்லாவே வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கலாம் இன்டர்வியூவில் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு it is predicted that AI will contribute $500 billion to India's GDP and create 47 lakh jobs as an administrator. What is your biggest concern regarding the rapid change? அதாவது இந்தியாவோட அந்த ஏஐ சார்ந்த டெவலப்மெண்ட்டும் நல்லா தான் இருக்கு, நல்ல ஒரு குரோத்தாக தான் நம்ம காமிச்சிட்டு வரோம். ஸோ இந்த ஒரு குரோத்னால ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கா இந்தியாவோட அந்த பொருளாதாரத்துலன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக நீங்க ஆக போறீங்க ஓகேங்களா. இதை சார்ந்த ஒரு வியூவா நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அதான் இந்த பார்க்குறோம். செயற்கை நுண்ணறிவின் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 500 பில்லியன் பங்களிப்புடன்
47 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிர்வாக அதிகாரியாக, ஒரு கலெக்டரா ஆக போறீங்க, ஒரு டிஎஸ்பி ஆக போறீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நிர்வாக அதிகாரியாக இந்த அதிவேக மாற்றத்தில் உங்களின் மிகப்பெரிய கவலை என்னவாக இருக்கும், சவால் என்னவாக இருக்கும்னு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ரிலேட்டடா பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து இந்த ஏஐ மூலமா நம்மளுக்கு வந்து 47 lakhs புதுசு ஜாப்ஸ் வந்து புதுசா வர போறதா இருந்தாலும் இந்த 47 lakhs ஜாப் கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட மேன் பவர் இருக்கா? ஏன் இந்த கொஸ்டின் ஏன் நம்மளுக்கு வருதுன்னா, இப்போ இந்த ஏஐ வந்து ரீசெண்டாக தான் வந்தது, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏஐ சார்ந்த ஒரு கல்வி வந்து பெறுற சோர்ஸ் வந்து நிறையவே இருக்கு, ஓகேங்களா. ஆனால் வந்து கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் வந்து இந்த ஏஐ சார்ந்த விழிப்புணர்வு வந்து அவங்கள போய் சேர்ந்துதான்னு சொல்லிட்டு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஏஐயோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ட்ரைனிங் வந்து எடுக்கிறாங்களா? ஸோ என்னதான் வந்து அந்த 47 lakhs ஜாப்ஸ் கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஏஐ வந்து சொன்னாலுமே கூட அந்த 47 lakhs கொண்டு வருது தான். ஆனால் வந்து அது வந்து வேக்கண்டாகவே இருக்கலாம்ல. ஏன்னா வந்து ஏஐ ட்ரைனிங் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வர ஸ்டூடெண்ட்டோட அந்த வேகன்சியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் போகும். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வருகையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாயிடும், ஓகேங்களா. ஸோ இதனால வந்து அந்த ஏஐயோட ட்ரைனிங்கோட லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்மளோட ஆன்சர் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஸோ அடுத்த கண்டென்ட் நம்ம என்னென்னு பார்க்கும்போது யுவிகா ப்ரோக்ராம், அதாவது இன்ஸ்பைரிங் ஃபியூச்சர் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இன் இந்தியா, அதாவது யுவிகா என்ற திட்டம் சார்ந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் எதிர்கால விண்வெளி விஞ்ஞானிகளின் ஊக்குவித்தல், ஓகேங்களா. அதாவது 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அந்த விண்வெளி சார்ந்த அறிவை வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தரணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் நாலேஜை வந்து அந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது இந்த யுவிகா ப்ரோக்ராம் என்ற ஸ்கீமு, ஓகேங்களா. இந்த யுவிகாவோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு யுவா விஞ்ஞானி காரியாகிராம், ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ஒரு ஸ்கீமோட மெயின் அப்ரிவேஷனாக பார்க்குறோம், ஓகேங்களா. இந்த ஸ்கீம் கீழே இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா 1320 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் இருக்கும் மாணவர்களும் இந்த சார்ந்த ஒரு கல்வியை வந்து பெறணும், அவங்களுக்கு வந்து ஒரு கோட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீட்ஸ்ல வந்து 15% சீட்ஸ் வந்து என்னது ரூரல் மற்றும் ரிமோட் ஏரியாஸ் இங்க இருக்க மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% அளவுக்கு இடஒதுக்கீடு தந்திருக்காங்க இந்த ஸ்கீம்ல சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமாக என்ன வந்து அந்த மாணவர்களுக்கு பயணம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்கீம் கீழே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்கப்பா இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள், அதாவது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரு, அண்ட் தென் இஸ்ரோ சென்டரு, தென் பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா மாரி இட்டுன்னு போவாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் மாரி ஒரு ஐவி மாரி கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருக்க சென்டர்ஸ்லாம் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த ஒரு தகவல் வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் இந்த இடத்துல நம்ம இதை பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்கீம்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு கண்டென்ட் பார்த்தோம்னா அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு போகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ல இருக்க டேட்டா ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியுதா, அதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலுமே நம்மளால ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த கொஸ்டினை வந்து 360 டிகிரியில் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு போனோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம படிச்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இன்டர்வியூவில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மள வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக போக முடியும், ஓகேங்களா. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து யுவிகா ப்ரோக்ராம் என்ற ஸ்கீம் தான். இதுல இருந்து நம்ம என்ன ஒரு பேக்ரவுண்ட் கொஸ்டினா எதிர்பார்க்கலாம்னா இன்டர்வியூ கிட்ட இருந்து, அதாவது இது எது சார்ந்து இருக்கு, ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி ஒரு சயின்ஸ் சார்ந்த அறிவு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு கல்வியாக தான் இது இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்மளுக்கு ரீசெண்டாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்களா. ஸோ இதை சார்ந்த கேள்வி நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அது சார்ந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை பற்றி விளக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த தகவலை நம்ம விளக்கி தான் ஆகணும். ஸோ அது சார்ந்த டேட்டா தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு மெயினாக இந்த கொஸ்டின் ரிலேட்டட் நம்ம மாடல் ஆன்சர் எப்படி கொடுக்கணும்னா, ஸோ இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்தாலே நம்மளுக்கு ஓவராலாக ஓகேவா தான் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலே வந்து நம்ம வந்து மாடல் ஆன்சர் கொடுத்துருக்கோம். இதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆனாலே ஓகேவா தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை இந்தியாஸ் கவர்மெண்ட் இன் த ஸ்பேஸ் செக்டர், அதாவது இந்த வந்து விண்வெளி சார்ந்த ஒரு ஸ்கீம் இல்லையா, விண்வெளி சார்ந்த ஒரு நாலேஜை தான் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக கொண்டு வர ஸ்கீம் தான் இது, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், மாணவர்களுக்கு வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டு வரது தான் இந்த ஸ்கீம், யுவிகா ஸ்கீம். ஸோ இந்த விண்வெளி சார்ந்த அறிவுன்னு சொல்லும்போது இந்த விண்வெளி துறையை இந்திய அரசு எடுத்துள்ள முன்முயற்சிகள் என்னன்னு சொல்லிட்டு வேற ஒரு இனிஷியேட்டிவ் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த தகவல் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.
ஓகேங்களா. ஸோ அந்த விண்வெளி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனியன் பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 2026-27 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி துறையில் 1000 கோடி அளவுக்கு நம்மளுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேட்டா நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷன், ஓகேங்களா, மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்து கொண்டு போகும் ஸ்கீம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ககன்யான் மிஷன். இது வந்து அடுத்த ஆண்டு 2027 ஆண்டு அந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மூலமா நம்ம சொல்லலாம். இது ஒரு அடிஷனல் பாயிண்ட், ஒரு அடிஷனல் இன்புட்டா இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா. ஓகேங்களா. ஸோ இந்த மாடல் அண்ட் ஸ்டே நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேன் யூ எக்ஸ்பிளைன் த யுவிகா ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் பை யூனியன் கவர்மெண்ட். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ மூணாவது கொஸ்டினா வந்து அந்த திட்டம் சார்ந்த ஒரு கேள்வியாகவே இருக்கலாம், டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கலாம். யுவிகா திட்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு அண்ட் விண்வெளி சார்ந்த அறிவு வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது சார்ந்து கொண்டு வரப்பட்டதான் இந்த யுவிகா திட்டம் சொல்லிட்டு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அது சார்ந்த கண்டென்ட் என்னெல்லாம் படிச்சோமோ அதை நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா அது ஒரு ஸ்கீம் தான் நக்ஷ்முக்த் பாரத் அபியான். ஓகேங்களா. நக்ஷ்முக்த் பாரத் அபியான்றது எதற்கான இனிஷியேட்டிவ் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு போதைப் பொருள் இல்லா நாட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது நக்ஷ்முக்த் பாரத் அபியான். ஓகேங்களா. இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு ஏன் இப்போ நம்ம பார்க்குறோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 15, 2020 தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் ஏன் இப்போ வந்து பார்க்குறோம்னா ரீசெண்டாக வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷன் சார்ந்த ஒரு அப்டேட்டட் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழே பயனடைந்தவர்களின் எண்ணிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 25.99 crore பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து போய் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 25 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.39 கோடி வந்து இளைஞர்கள் மற்றும் 6.40 பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ஃப்ரீ மிஷன் வந்து போய் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூலமாக நம்ம பார்க்குறோம் கரண்ட் டேட் வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த தகவல் தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்லேருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டோம் ஒரு அனாலிட்டிக்கலுக்கு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இப்போ நம்ம இது வந்து ட்ரக் சார்ந்த ஒரு மிஷன் இல்லையா, போதை பொருளை ஒழிக்கணும் அது சார்ந்த ஒரு மிஷன் இல்லையா. ஸோ அப்படி கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ. ஓகேங்களா. போதை பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் முதன்மை பணிகள் யாவை சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ட்ரக் ஃப்ரீ மிஷன்ன்றதுனால அந்த ட்ரக் ஃப்ரீனா நம்ம எதை பேக்ரவுண்டாக வச்சு பார்க்குறோம், ட்ரக் ஃப்ரீயை வந்து என்னது ட்ரக் போதை பொருள் ஒழிக்கணும் அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஓகேங்களா. ஸோ போதை பொருள் ஒழிக்கிற ஆர்கனைசேஷன் என்ன இருக்கு நம்ம இந்தியாவில், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாடி தான் இருக்கு. ஓகேங்களா. அது என்ன பார்க்கும்போது நம்மளுக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த சார்ந்த ஒரு கொஸ்டினை நம்ம இந்த ஒரு ஸ்கீமோட பேக்ரவுண்ட் டேட்டா வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்டர்வியூல. ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு வந்து எந்த சட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க, இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது இம்ப்ளிமெண்டிங் ஆஃப் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் அண்டர் ஆக்ட் 1985. ஓகேங்களா. இந்த சட்டத்தின் கீழே தான் இந்த நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதாவது கலெக்டிங் அண்ட் அனலைசிங் த டேட்டா ஆன் சீசர் அண்ட் டிராஃபிக்கிங் ட்ரெண்ட்ஸ் டு டிஸ்மேண்டில் இன்டர்நேஷனல் அண்ட் டொமெஸ்டிக் ட்ரக்ஸ் சிந்தெடிக்ஸ். அதாவது சர்வதேச மற்றும் உள்நாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை கண்டறிந்து முறியடிப்பதற்காக போதைப் பொருள் பறிமுதல் மற்றும் கடத்தல் போக்குகள் குறித்த தரவுகளை சேகரித்து ஆய்வு செய்தல். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த நார்கோட்டிக் டிபார்ட்மெண்டோட ஒரு மெயின் ஃபோக்கஸா நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். போதைப் பொருள் ஒழிப்பு அது வந்துட்டாலே வந்து நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் அந்த கேள்வி கண்டிப்பா வரும். ஓகேங்களா. அதனால தான் வந்து இந்த கேள்வியை நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மாடல் ஆன்சரே லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு நிர்வாக அதிகாரியாக உங்களை தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்பாங்கன்னா வாட் வுட் பி த யுவர் ரோல் இன் மேக்கிங் இந்தியாஸ் ட்ரக் ஃப்ரீ. அதாவது ஒரு நிர்வாக அதிகாரியாக இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதில் உங்கள் பங்கு என்னவா இருக்கும். நீங்க ஒரு கலெக்டர் ஆயிட்டீங்க. ஓகேங்களா. நீங்க ஒரு கலெக்டர் ஆயிட்டீங்க, நீங்க ஒரு டிஎஸ்பி ஆயிட்டீங்க. ஓகேங்களா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது நீங்க உங்க பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வர அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி அந்த போதைப் பொருள் வந்து தவிர்ப்பீங்க. ஓகேங்களா. இன்கேஸ் நீங்க ஒரு சீனியாரிட்டி ஆஃபீஸரா போகும்போது நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்ல கூட வேலை வாய்ப்பு கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. உங்களை வந்து அங்க கூட போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சினாரியோல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல நீங்க அந்த போதைப் பொருள் ஒழிப்பு எதிர்ப்பா நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் உங்க வியூல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா. அதை சார்ந்த கேள்வியா அதுக்கு ஆன்சர் மாடல் ஆன்சர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சப்ளைங் ரிடக்ஷன். ஓகேங்களா. அதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது போலீஸ் மற்றும் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நம்ம வந்து பண்ணுவேன் இந்த போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வந்து இதோட புழக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரெண்டாவது பாயிண்டா சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சர்வீசஸ். ஓகேங்களா. அந்த போதைப் பொருள் வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் தருவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். இதோட டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி இதை சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்டை அதிகமாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு இது மூலமா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாடல் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குட் யூ எக்ஸ்பிளைன் த நாஸ்தா முக்த் பாரத் அபியான் லான்ச்டு பை த யூனியன் கவர்மெண்ட். அதாவது
மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நக்ஷ்முத் பாரத் அபியான் பற்றி விளக்க முடியுமா? அதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்கீம் வந்து எதற்கான ஸ்கீம், நம்மளுக்கு அந்த போதைப் பொருள் ஒழிக்கணும் ஓகேங்களா, இதை சார்ந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்கீம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2020 லான்ச் பண்ணாங்க பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரீசெண்டாக எத்தனை பேர் வந்து ரீச் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஏப்ரல் மந்த்ல தான், இந்த மந்த்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க PAPல. ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம நல்லா பார்த்துட்டு போயிடணும் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா விண்வெளி சார்ந்த ஒரு நியூஸாக தான் பார்க்க போறோம். அந்த வகையில் பார்க்க போது நம்மளுக்கு ஆர்டிமஸ் 2 மிஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நாசாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணாங்க இந்த ஒரு விண்வெளி திட்டத்தை. ஸோ அது இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்போலோ 17 ஓகேங்களா. அப்போலோ 17 பார்த்தீங்கன்னா அந்த 1972 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் ஓகேங்களா. இது வந்து நாசா வந்து கடைசியாக நிலவுக்கு அமைச்ச ஒரு சேட்டலைட்னு சொல்லிட்டு விண்வெளியை அதாவது செயற்கைக்கோள் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இந்த அப்போலோ 17 இந்த அப்போலோ 17 1972 அமைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 53 வருஷம் கழிச்சு தான் வந்து நிலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து ஒரு செயற்கைக்கோள் வந்து அனுப்புறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த செயற்கைக்கோள் மிஷன், அந்த செயற்கைக்கோள் திட்டம் தான் நம்மளுக்கு ஆர்டிமஸ் 2 மிஷன் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிமஸ் 2 மிஷன்ன்றது நம்மளுக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்து விண்வெளிக்கு சென்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு டேட்டா வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான டேட்டாவை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. இதை சார்ந்த கேள்வியை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இன்டர்வியூவில் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு ஆர்டிமஸ் 2 மிஷனில் டிராவலிங் ஏஜென்ட்ஸ் ஓகேங்களா, இந்த ஒரு ஆர்டிமஸ் 2 செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயணிக்கிறாங்க அவங்களோட பேர் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ரியாட் வைஸ்மேன், இவர் தான் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கமாண்டர் சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா விக்டர் குளோவர் ஓகேங்களா, விக்டர் குளோவர் என்றவர் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்போட பைலட் சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ கோச் மற்றும் கனடாவை சேர்ந்த ஜெர்மி ஹான்சன் ஓகேங்களா. இவங்க 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிமஸ் 2 செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க போறாங்க. இந்த திட்டம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிலவுல போயிட்டு தரையிறங்குற திட்டம் இல்லப்பா ஓகேங்களா, நிலவோட மறுபக்கம் ஓகேங்களா, நம்ம பார்க்காத மறுபக்கத்தை வந்து ஆய்வு செய்யற ஒரு திட்டமா தான் இந்த ஆர்டிமஸ் 2 திட்டம்ன்றது இருக்கு. இது வந்து வெறும் ஆய்வு தான் ஓகேங்களா, அங்க வந்து லேண்ட் ஆகிற மிஷன்லாம் இந்த ஒரு ஆர்டிமஸ் 2 கீழே வரல ஓகேங்களா. அதன்படி பார்க்கும்போது இந்த ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து ரொம்ப தொலைவு சென்று மனிதன் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடமா இப்போ இந்த ஆர்டிமஸ் 2 திட்டம் தான் இருக்க போகுது ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போலோ 13 என்ற மிஷன் இருந்தது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 4,171 கிலோமீட்டர் தான் இருந்தது. பட் ஆனால் இது வந்து 4,06,000 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மனிதன் விண்வெளியில் அதிகமாக டிராவல் செஞ்ச ஒரு மிஷனா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம இதை பார்க்க போறோம் ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான டேட்டாவா இந்த இடத்துல பார்க்குறோம். இது ஒரு 10 டே ஜேர்னி ஓகேங்களா. இது வந்து ஒரு 10 நாள் பயணமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பேஸ் டேட்டாவை என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட ஸ்பேஸ் எக்கானமி, அதாவது இந்தியாவோட விண்வெளி பொருளாதாரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 2040 $100 பில்லியன் எக்கானமி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம்பா ஓகேங்களா. அதாவது விண்வெளி சார்ந்த அந்த பொருளாதாரத்தில் வந்து இந்தியாவோட ஷேர் வந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து ரீச் பண்ணிருக்குமா ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கரண்ட் டேட்டா படி பார்க்கும்போது 2023 டேட்டா படி நம்மளோட எக்கனாமிக் ஷேர் ஓகேங்களா இந்த விண்வெளி சார்ந்த துறையில நம்மளோட பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா $8.4 பில்லியன் இருக்கு. ஸோ கரண்ட் டேட்டா படி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் ஷேர், அதாவது உலகளாவ பங்குல வந்து பார்த்தீங்கன்னா 2% பங்களிப்புடன் இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2033 இந்திய விண்வெளி துறையின் பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா $44 பில்லியன் உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது 2040 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $100 பில்லியன் உயரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட் வந்து குளோபல் ஷேர் கரண்ட்ல அந்த விண்வெளி துறை சார்ந்த பொருளாதாரத்தில் இந்தியாவோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்கு. பட் ஆனால் 2033 வந்து பார்த்தீங்கன்னா இது 8% மாறும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2040 பார்த்தீங்கன்னா 40% மாறும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக வந்து ஸ்பேஸ் சார்ந்த ஒரு முக்கியமான டேட்டாஸாக பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கேள்விகள் எப்படி கேட்கலாம் இன்டர்வியூலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ நேம் த ஃபர்ஸ்ட் மேன்ட் லூனார் மிஷன் லான்ச்டு பை நாசா, அதாவது நாசாவால் ஏவப்பட்ட முதல் மனித நிலவு பயணத்தின் பெயரை குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி நம்ம படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிற கண்டென்ட்ல இருக்க டேட்டா மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது, அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு போனோம் இல்லையா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. நேம் த ஃபர்ஸ்ட் மேன்ட் லூனார் மிஷன் லான்ச்டு பை நாசா, அதாவது நாசாவால் ஏவப்பட்ட முதல் மனித நிலவு பயணத்தின் பெயரை குறிப்பிடுக அதான் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது அப்போலோ 8 தான் ஓகேங்களா. அப்போலோ 8 வந்து மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்துட்டு போனா அந்த ஒரு நிலவுக்கு எடுத்துட்டு போனா முதல் ஸ்கீமா பார்க்கலாம். ஆனா வந்து அப்போலோ 11 தான் வந்து பாத்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல எடுக்கணும் ஒரு மிஷனா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த அப்போலோ 8 தான் வந்து ஃபர்ஸ்ட் மேன்ட் நிலவு மிஷனு. ஸோ 1968 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிமஸ் 2 இதுதான் வந்து அடுத்த மிஷனாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போலோ 8, அப்போலோ 11 அண்ட் தென் அப்போலோ 17 அப்புறம் ஆர்டிமஸ் 2 தான் வந்து அந்த நாசாவின் நிலவை நோக்கின விண்வெளி பயணம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல்
அது வேற கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஷேர் சம் ஐடியா அபவுட் நாசாஸ் ஆர்டிமஸ் 2 மிஷன். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆர்டிமஸ் 2 திட்டம் சார்ந்த தகவல்களை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு போயிடணும். ஸோ வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் இஸ்ரோஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் கம்பேர்ட் டு நாசா? அதாவது நாசாவுடன் ஒப்பிடுகையில் இஸ்ரோவின் தொழில்நுட்ப முன்னேற்றம் குறித்து உங்கள் பார்வை என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து நாசாவோட மிஷனையும் பார்த்தாச்சு, இந்தியாவோட அந்த எக்கனாமிக் ஷேரையும் பார்த்தாச்சு அந்த ஸ்பேஸ் சார்ந்த துறையில். ஸோ என்ன அடுத்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா, இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நாசா வந்து டெவலப்டு ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சியாக போயிட்டு இருக்கு, விண்வெளி சார்ந்த ஒரு நிறுவனமாக போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இஸ்ரோவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேர்ல்டு அந்த ஸ்பேஸ் எக்கானமியில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நாசாவோட வளர்ச்சிக்கு ஈடாக இந்தியாவோட இஸ்ரோ நிறுவனம் எந்த அளவுக்கு உயரும் சொல்லிட்டு உங்களோட ஷேர், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் தான். ஸோ இதான் வந்து அனலிட்டிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ இதை சார்ந்த கேள்வி கேட்பாங்க இன்டர்வியூல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராக்டிகலாக ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நாசாவோட அந்த பட்ஜெட் அலோகேஷன் ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $25 to $30 billion இருக்கு. அதே சமயத்தில் இந்தியாவோட அந்த ஸ்பேஸ் பட்ஜெட் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா $1.6 to $2 billion இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, நாசா வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விண்வெளி துறைக்கு அதிகமான தொகை வந்து ஒதுக்குறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த ஃபீல்டு வந்து நிறைய டெவலப்மெண்ட் காமிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து இந்தியா வந்து ஒரு சிக்கனமான ஒரு விண்வெளி துறையாக இருக்கும். ஓகேங்களா, சிக்கனமான விண்வெளி துறை. ஸோ சிக்கனத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன உங்களோட மெயின் மோட்டவா இருக்குன்னா, குறைந்த செலவில் சிறந்த முடிவுகள். ஓகேங்களா, குறைந்த செலவில் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடியதான் நம்மளோட இஸ்ரோ. ஓகேங்களா, குறைந்த செலவு பண்ணியே நம்ம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நாசாவுக்கும் இஸ்ரோக்கான டிஃப்ரென்ஸாக சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாடல் ஆன்சரை பார்த்துட்டு போயிடுங்க ஒரு கிளான்ஸ். அந்த அடுத்து வந்து பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹால்ஸ் யூனிஃபிகேஷன் ஆஃப் நேஷனல் சம்பல் சாங்சுரி ஏரியா. அதாவது நேஷனல் சம்பல் தேசிய சம்பல் சரணாலய பகுதி விடுவிப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த சரணாலயம் சொல்லிட்டு பார்க்கும்போது சம்பல் சரணாலயம் எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களின் எல்லை பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா சம்பல் சரணாலயம்ன்றது இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த சம்பல் சரணாலயத்தில் ரீசெண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் கொள்ளையிடத்து அதிகமாக நடந்துட்டு வருது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சரியான கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக பார்க்குறோம். இது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சம்பல் பகுதி நவீன கொள்ளையர்கள் சொல்லிட்டு இந்த சட்டவிரோத கொள்ளையர்களை வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சம்பல் பகுதியில் வந்து மணல் கொள்ளை செய்கிறவங்கள சம்பல் பகுதியின் நவீன சொல்லிட்டு இது மூலமா நம்ம பார்க்கிறோம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதை. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் அரசு அந்த ஸ்பெசிபிக்கான அந்த சம்பல் சரணாலயம் இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தான் எல்லை இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ராஜஸ்தான் அரசு அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது இந்த சம்பல் சரணாலயத்துக்கு உட்பட்ட 732 ஹெக்டேர் நிலத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியிலிருந்து விடுவித்து ராஜஸ்தான் அரசு வெளியிட்ட அறிவிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு பாதுகாப்பான ஏரியானா அந்த இடத்துல வந்து மனித புழக்கங்கள், மனிதனோட அந்த ஒரு எந்த செயல்பாடுகளும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதை தவிர்க்கிற விதமா அந்த ஒரு ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு சம்பல் சரணாலயத்துக்கு உட்பட்ட அந்த 732 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க பாதுகாப்பற்ற நிலமா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா வந்து அந்த இடத்துல மணல் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆர்டர் போட்டு நீங்க வந்து மணல் கொள்ளையை வந்து ஊக்குவிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து கண்டென்ட். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எப்படி கேட்கலாம்னா, what is your assessment of the Supreme Court recent 2026 order regarding mining activities in the National Sambal Sanctuary? அதாவது தேசிய சம்பல் சரணாலயத்தில் சுரங்க நடவடிக்கைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய 2026 ஆண்டு உத்தரவை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்த டேட்டாவே வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி மெயினாக அந்த 732 ஹெக்டர்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு குவாட்டு. ஓகேங்களா, சம்பல் பகுதியின் நவீன கொள்ளையர்கள். ஸோ இது சார்ந்த தகவலாம் நம்ம சொன்னாலே ஓரளவுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா could you briefly explain the major environmental and ecological impacts of illegal sand mining on river ecosystem and biodiversity? அதாவது சட்டவிரோத மணல் அகழ்வாராய்ச்சியால் நதி அமைப்புகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தில் ஏற்படும் முக்கிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை சுருக்கமாக விளக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு மணல் கொள்ளையினால வந்து இந்த இயற்கைக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படுது? ஏன்னா இந்த ஒரு ஆர்டர் சார்ந்து கேள்வி மட்டும் கேட்க மாட்டாங்க, அதோட இம்பாக்டையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இம்பாக்டான கொஸ்டின், அனலிட்டிக்கான கொஸ்டின், இதோட பேக்ரவுண்ட் டேட்டா, ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டா இந்த 3 விஷயத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுல ஒரு ஆஃப் த டேட்டா தான் வந்து இந்த இம்பாக்ட்ஃபுல்லான டேட்டா என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு மணல் கொள்ளையினால எந்த வித பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிவர் மார்பாலஜி ஓகேங்களா, ஆறு அமைப்பில் மாற்றம். ஓகேங்களா, ஆற்றங்கரை அரிப்பு, ஆற்றுப்படுகை ஆழமாதல் போன்ற விளைவுகள் வந்து இயற்கையில் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கடல் ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மணல்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டை போடும். ஓகேங்களா, ஸோ ஆமைகள் பாத்தீங்கன்னா மணல்ல தான் முட்டை போடும். குரோக்கோடைல் முதலைகளும் பாத்தீங்கன்னா அந்த மணல்ல தான் வந்து முட்டை போடும். ஓகேங்களா, இந்த மணல் கொள்ளை நடக்கும்போது அந்த முட்டைகளை வந்து அழியக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் சொல்லிட்டு அடுத்த ஒரு ரீசனா வந்து பார்க்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டீப்ளேஷன், நிலத்தடியோட நீர் மட்டம் வந்து குறைய
வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க், அதாவது மணல் கொள்ளை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மணலுக்கு மேலே கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்கள் வந்து வீக் ஆகக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ ஆழம் தோணத்தோட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் கீழே இறங்கிட்டே போகுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணல் கொடுக்குற அந்த ஒரு ஃப்ரிக்ஷன், அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணல் இல்லாதனால அந்த ஒரு லூசன் ஆகி அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அடுத்த ஒரு மெயின் ரீசனாக வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வாட் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க் வுட் யூட்டிலைஸ் டு கேப் த மெனஸ் ஆஃப் இல்லீகல் சாண்ட் மைனிங் வித்தின் யுவர் ஜூரிஸ்டிகேஷன். அதாவது நீங்க ஒரு ஆஃபீஸர் ஆக போறீங்க இல்லையா. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, அதாவது மணல் கடத்தல் போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்து இந்த மணல் கொள்ளையை வந்து ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஓகேங்களா. இது வந்து ப்ராக்டிகல் கொஸ்டின் ஓகேங்களா. அந்த கண்டென்ட்ல இருந்து அனலைஸ் பண்ணி இது மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி கொஸ்டின் கூட நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து சோதிக்கிற கொஸ்டின் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 2016 சட்டத்தின்படி சட்டங்கள் வந்து கடுமையாக்கும்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த மணல் கொள்ளையை வந்து கண்காணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் போன்ற மாற்று வழிகளை வந்து கடைபிடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ மணல் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் திருடுறதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. நான் வந்து எம்சாண்ட் வந்து இப்போ அந்த ஒரு யூசேஜை வந்து ஊக்குவிப்பேன். ஸோ அந்த எம்சாண்டோட பயன்பாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இது மூலமாக வந்து அந்த மணல் கொள்ளையை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேட்டாவாக நம்ம இதை திரும்ப சொல்லலாம். இந்த நடவடிக்கைலாம் எடுத்து நான் வந்து என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மணல் கொள்ளையை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஒரு ஆன்சராக நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா, நேஷனல் லெவல் அட்வான்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல் இன் ரைசன் ஓகேங்களா. அதாவது ரைசன் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரைசன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த தேசிய அளவிலான மேம்பட்ட வேளாண் திருவிழா வந்து நடந்தது. ஏப்ரல் 11 to 13 வரைக்கும் நடந்தது ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பிஐபியில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு திருவிழால மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போறாங்கன்னா, விவசாயிகளுக்கு அந்த டெக்னாலஜி டிஜிட்டலைஸ்டான விஷயத்தை சார்ந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து கொடுக்கறது தான் இந்த ஒரு திருவிழாவோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு complete solution for farmers showcasing modern techniques like drones, micro irrigation and then பார்த்தீங்கன்னா laboratory புதுசாக சயின்டிஃபிக்காக என்ன அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் விவசாயத்துறையில் கண்டுபிடிச்சாலும் அது உடனே விவசாயிகளுக்கு போய் சேரணும், அது சார்ந்த ஒரு திருவிழாவும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற விஷயமாவும் இந்த திருவிழா அமைன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ட்ரோன்கள், நுண்பாசனம் போன்ற நவீன நுட்பங்களையும் ஆய்வகத்திலிருந்து வயல் வரை ஓகேங்களா இதை சார்ந்த தகவலையும் கொடுக்குற ஒரு விழிப்புணர்வு திருவிழாவாக தான் இந்த விவசாய திருவிழா வந்து அமைய போதும் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விவசாயத்துறை திருவிழால இருந்து நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்ல வந்து இன்டர்வியூல எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டர், அதாவது இந்திய வேளாண் துறை குறித்த உங்கள் பார்வை என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியாவோட கரண்ட் அக்ரிகல்ச்சரோட செக்டரோட பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு, ரீசெண்டாக வந்து நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கோம், சில கிராப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியா வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபிஷ் ப்ரொடக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்ம டேட்டா பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஒரு அடிஷனல் இன்புட்டாக நம்ம சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மாடல் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு எக்கனாமிக் சர்வே சார்ந்த டேட்டாவை நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா இன்புட்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு அனலிட்டிக்கான பர்சன் தான் சொல்லிட்டு நம்ம பர்சனாலிட்டி வந்து ஜட்ஜ் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இது போன்ற தகவலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஓகேங்களா, அதாவது உணவு பாதுகாப்பு துறையில் வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த ஆண்டோட உணவு பயிர்கள் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 3577 டன்னாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த தகவலையும் நம்ம அடிட்டிவாக கொடுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது இந்திய பொருளாதாரத்தில் அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் என்னென்ன சவால்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வெள்ளம் வருது, ஒரு 2 நாள் மழைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த வெள்ளம்ன்றது வந்துடுது ஓகேங்களா. ஸோ இது போன்ற வந்து இந்த சிக்கல்கள்லாம் இருக்கனால நம்ம வந்து அந்த விவசாயத்தை சார்ந்த அந்த ஒரு சேலஞ்சஸாக நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கணும், இஃப் அப்பாயின்மெண்ட் அஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதாவது நம்ம வந்து அந்த விவசாயம் சார்ந்த மாவட்டங்களில் வந்து ஒரு ஆட்சியராக வந்து நீ அப்பாயின்மெண்ட் ஆனீங்கன்னா வந்து நீங்க அந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு பர்சனாலிட்டி கொஸ்டின் இந்த ஒரு டேட்டால வந்து நம்மள வந்து கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு டிஜிட்டல் கவர்னன்ஸ் ஓகேங்களா, அந்த டிஜிட்டல் ஆளுமை சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
10,000 FPO ஸ்கீம், அதாவது அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விவசாய உற்பத்தி நிறுவனங்களோட எண்ணிக்கையை வந்து பெருகிறது மூலமா நம்மளோட அந்த விவசாயி மற்றும் கன்சியூமர்ஸ் நுகர்வோர் இவங்க இடைப்பட்ட அந்த தேர்ட் பார்ட்டி, அதாவது விற்பனையாளர்கள் ஓகேங்களா, இவங்க வந்து ஈடுபட்டு அந்த விவசாயிக்கு சேரக்கூடிய லாபத்திலையும் வாங்கிக்கிறாங்க. நம்ம விற்பனையாளர் கஸ்டமர்ஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தர வர்க்கத்தினர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருளோட விலையை வந்து ஏற்றி விற்கிறாங்க ஓகேங்களா. இது மூலமா வந்து விவசாயிக்கு அந்த லாபமும் கிடையாது, கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான லாபத்துக்கு விற்கிறாங்க ஓகேங்களா. இதனால வந்து யாருக்கும் பயன் கிடையாது. இதை வந்து தடுக்கிற விதமா நம்ம வந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு ஓகேங்களா. இதனால வந்து அந்த உழவர்களே டைரக்டா வந்து கடையில வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து விற்கிறது மூலமா அதிக லாபம் விவசாயிகளுக்கும் போது, அதே சமயத்துல குறைந்த விலையில வந்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து கிடைக்குது ஓகேங்களா. இது போன்ற நிறுவனங்கள் வந்து சேரக்கூடியதுதான் அந்த FPOs என்று சொல்லக்கூடிய அந்த ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன். இது போன்ற நிறுவனங்கள் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமோ தீதி, அதாவது நமோ ட்ரோன் தீதிஸ், அதாவது இந்த நமோ ட்ரோன் தீதிஸ் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பறக்கும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அந்த பூச்சிகளில் தெரிவித்தா இருக்கட்டும், உரங்கள் தெளிப்பதா இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்னாலஜிகளுக்கான விஷயத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்சர் இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரிசைலன்ஸ் ஓகேங்களா, நேச்சுரல் ஃபார்மிங் ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் ஓகேங்களா, அந்த ஆர்கானிக் சார்ந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதை சார்ந்த விழிப்புணர்வு வந்து விவசாயிகளுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த செயற்கை இயற்கையான பொருட்களிலேயே அந்த விவசாயத்தோட உற்பத்தி வந்து பெருக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு சொல்லிட்டு அதை சார்ந்த விஷயங்களை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக அதிகாரியாக நம்ம விவசாயிகளுக்கு எடுத்து சொல்றது மூலமா அங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயம் சார்ந்த ஒரு உற்பத்தி வந்து பெருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் உங்களோட பதில் வந்து இருக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் த யூனியன் கவர்மெண்ட் லெபராட்டரி டு ஃபீல்ட் கான்செப்ட், அதாவது மத்திய அரசின் ஆய்வகத்திலிருந்து களத்திற்கு என்ற கருத்தாக்கம் குறித்த உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தான் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் படி நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு விவசாயம் ஓகேங்களா, இப்போ வந்து சயின்டிஸ்ட் அந்த விவசாயம் சார்ந்த புதிய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்புகள் வந்து உடனே எவ்வளவு சீக்கிரத்துல வந்து விவசாயிகள் வந்து சேருது. இதுதான் வந்து ஒரு பாயிண்ட். லேண்ட்னா லேப்ல எந்த பொருள் கண்டுபிடிச்சாலும் அது வந்து நிலத்துக்கு வந்து சேருதா. இப்போ வந்து லேப்ல வந்து ஒரு ட்ரோன் கண்டுபிடிக்கிறாங்க, ட்ரோன் மூலமா வந்து அந்த பூச்சிக்கொல்லி தெளிக்கிற அந்த ஒரு டெக்னிக்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த ஒரு விஷயம் விவசாயிக்கு நிலத்தை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து சேருது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து விரைவுபடுத்துறதுக்காக தான் நமக்கு வந்து லேப் டு லேண்ட் மிஷனை வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இது போன்ற விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது சார்ந்த இது கீழே வர ஸ்கீம்ஸாக இருக்கக்கூடிய அந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க் கிருஷி விக்யான் கேந்திராஸ் ஓகேங்களா, அந்த விவசாயம் சார்ந்த துறைகளில் வந்து அந்த விவசாயிகளுக்கு அறிவியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலையங்களாக தான் இதெல்லாம் விளங்குது. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மேலாண்மை மற்றும் மண் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இந்த மண்ணில் வந்து இந்த ஒரு பயிர் தான் விளையும், ஸோ இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிலாம் யூஸ் பண்ணால் இந்த பயிர் நல்லா செழுமையாக வளரும். ஸோ இது போன்ற ஒரு தகவலை விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் வந்து நம்மளுக்கு என்னது அந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள் ஓகேங்களா. இது போன்ற விஷயங்கள் சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாயில் ஹெல்த் இன்டிகிரேஷன், அதாவது வில்லேஜ் லெவல் சாயில் டெஸ்டிங் லேப்ஸ் ஓகேங்களா, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த டேட்டாவை என்ன பார்க்க போறோம்னா இஸ்ரோஸ் கண்டக்ட் ஸ்பேஸ் கிரூ சிமுலேஷன் ஸ்டடி இன் லடாக், அதாவது லடாக்கில் விண்வெளி வீரர்களின் உடல் மற்றும் மன வலிமையை பரிசோதனை செய்ய வந்து மித்ரா திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட இந்திய விண்வெளி நிறுவனமான திட்டம் என்ற மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த திட்டம் வந்து அடுத்த ஆண்டு வந்து லான்ச் பண்ண போறாங்க இல்லையா. ஸோ விதமா அது மட்டும் இல்லாம விண்வெளி வீரர்களுக்கு அந்த விண்வெளியில் சென்று எப்படி வந்து சர்வை பண்ணணும், எப்படி வந்து வாழணும்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரைனிங் பண்ற விதமா தான் இந்த மித்ரா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா லடாக்கில் இருக்கக்கூடிய இந்த லே போன்ற மலை உயரமான இடங்களில் 3500 மீட்டருக்கும் உயரமான மலை பிரதேசங்களில் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் அளவும் மற்றும் வெப்பநிலையின் அளவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். இது போன்ற சிச்சுவேஷன் தான் நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து இந்த விண்வெளியிலேயே இருக்கும், ஸ்பேஸ்லேயே இருக்கும். அந்த ஆக்சிஜன் லெவலும் கம்மியாக தான் இருக்கும், நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சரோட லெவலும் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ரிலேட்டடான ஒரு என்வரான்மெண்ட்டாக இருக்கனால நம்மளுக்கு இது போன்ற இடங்கள்ல வந்து அந்த விண்வெளி வீரர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தா அவங்க வந்து அந்த ஒரு விண்வெளியில் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடுவாங்க சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது அந்த மித்ரா திட்டம் சொல்லிட்டு ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3500 மீட்டர் உயரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏப்ரல் 2 ஏப்ரல் 9 இது வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னால ககன்யான் திட்டம் என்ற முக்கியமான திட்டம் சார்ந்த கேள்வி நம்மளுக்கு வந்து இன்டர்வியூல எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்து இருக்கனால இது ஒரு முக்கியமான நியூஸா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கண்டென்ட்ல இருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் பார்க்கும்போது நேம் த இஸ்ரோஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் வியூ, அதாவது
இஸ்ரோவின் மனித விண்வெளி திட்டம் எதுவென்று குறிப்பிட்டு அது குறித்து உங்கள் கருத்தை விளக்க முடியுமா? நம்மளோட மனித விண்வெளி திட்டம் என்று சொல்லக்கூடியது என்னது? இந்த ககன்யான் திட்டம் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ககன்யான் திட்டம் எப்போ லான்ச் பண்ண போறாங்க, அதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன, அது சார்ந்த ஒரு தகவலான மாடல் ஆன்சராக தான் இது இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு இது சார்ந்த கேள்விகளை நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா இந்த கண்டென்ட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட்ல இருந்து. ஸோ நம்மளோட பேக்ரவுண்ட் டேட்டா ஓகேங்களா. ஸோ வந்து while global powers like the US and Russia achieved human space flight in 1960s, India is entering this arena decades later. ஓகேங்களா. And then how do you view this delay? Is it a missed opportunity or a strategic progression? அதாவது அமெரிக்கா ரஷ்யா போன்ற உலக வல்லரசுகள் 1960களில் மனித விண்வெளி பயணத்தை எது சாதித்த நிலையில் இந்தியா பல பத்தாண்டுகள் கழித்து இந்த துறையில் நுழைகிறது. இந்த தாமதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு தவறவிட்ட வாய்ப்பா அல்லது ஒரு மூலாபாய முன்னேற்றமா சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி அதோட பேக்ரவுண்ட் டேட்டா பார்த்துக்கணும், அந்த கண்டென்ட்டை நல்லா அனலிட்டிக்கா புரிஞ்சுக்கணும், அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய டேட்டால இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் டேர்ம் விடாம எல்லா பத்தின விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்துல தான் வந்து இந்த கொடுத்துருக்க கண்டென்ட்டோட ஒரு பேக்ரவுண்ட் டேட்டாவை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒரு அனலிட்டிக்கான ஒரு ஆன்சர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 1960கள் 1968 69 காலகட்டத்திலேயே அந்த நாசா என்ற விண்வெளி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்போலோ மிஷன் மூலமா நிலவுக்கு மனிதர்களே அமைச்சிட்டாங்க. ஆனா வந்து இந்தியா வந்து இப்பதான் வந்து அந்த நிலவை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் ஸ்லோவா தான் இருக்காங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட 40-50 வருஷம் வந்து ஸ்லோவா தான் இருக்காங்க. இந்த ஒரு தாமதம் வந்து இந்தியாவுக்கு ஏன் ஏற்பட்டது? இது வந்து ஒரு தாமதமா, இதுக்காக நமக்கு நெகட்டிவ் எஃபெக்டா வருமா, இல்ல வந்து இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து நம்ம பார்க்கலாமா தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்மளோட ஆன்சர் அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த புதுசு அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம வந்து விண்வெளி இந்த ஒரு டெவலப்மெண்ட்டா யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்மளோட அந்த விண்வெளி சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்தியாவோட வியூ இருந்தது ஓகேங்களா. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாவோட அந்த ஒரு செயல்திறன், விண்வெளி சார்ந்த செயல்திறன் கொஞ்சம் தாமதமாகவே இருக்கு. மெயினா வந்து இந்தியாவோட ஃபோக்கஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து சிக்கனமான செலவுகளில் நிரந்தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும் அந்த ஸ்பேஸ் துறையில. இதுதான் வந்து இந்தியாவோட அந்த இஸ்ரோட மெயின் மோட்டோவா இருக்கு ஓகேங்களா. ரீசெண்டா லான்ச் பண்ண சந்திராயன் திட்டமா இருக்கட்டும், மங்கள்யான் திட்டமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாசா செலவு பண்ற ஒரு அமௌண்ட்டோட பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் செலவு பண்ணிருக்கோம். பட் ஆனா அதில் அச்சீவ் பண்ணிருக்கோம். இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நாசாவும் இஸ்ரோவும் கம்பேர் பண்ணும்போது நாசா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அந்த விண்வெளி துறையில. பட் ஆனா வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி இது மூலமா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு மோட்டிவ்ல போயிட்டு இருக்கனால இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது ஓகேங்களா. இது வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய பாப்புலேட்டட் கண்ட்ரி ஓகேங்களா, அதிக மக்கள் தொகை இருக்க ஒரு நாடா இருக்கும். இந்த வகையில பார்க்கும்போது மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணிட்டு மீதி இருக்க தொகையில தான் வந்து நம்ம வந்து அந்த விண்வெளி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அப்படி கிடையாது நாசான்றது அமெரிக்கா பட்ஜெட்லயே ஒரு முக்கியமான ஒரு பங்கு விதிக்கக்கூடிய ஒரு துறையா வந்து நாசான்றது இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வளர்ச்சி நம்மளோட வளர்ச்சி கம்பேர் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது சொல்லி இந்த நம்ம ஒரு ஆன்சரா பார்க்கிறோம். So what are the primary goals of project மித்ரா launched in Ladakh? அதாவது லடாக்கில் தொடங்கப்பட்ட மித்ரா ஓகேங்களா. அந்த மித்ரா திட்டத்தின் முதன்மை நோக்கங்கள் என்ன, நம்ம அந்த திட்டம் சார்ந்த தகவலை பார்த்தோம். அந்த லே போன்ற அந்த உயர்மான பகுதிகளை வந்து விண்வெளி வீரர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த திட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல், இந்த கண்டென்ட், இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாடல் ஆன்சரோட மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் குரூப், டிரைவ் போன்ற எல்லாவோட டாக்குமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டாலே போதும், ஓரளவுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா, சாந்தி ஆக்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்தியாஸ் நியூக்ளியர் லேண்ட்ஸ்கேப். அதாவது இந்தியாவின் அணுசக்தி துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சாந்தி திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ சாந்தி என்ற சட்டத்தின் முழு விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஓகேங்களா. 2025 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அணுவின் மூலமா இந்த நியூக்ளியர் ஆட்டம் மூலமா மின்சாரத்தை எடுக்கக்கூடிய அந்த ஒரு உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த நியூக்ளியர் அணுவின் மூலமா எடுக்கக்கூடிய மின்சாரம்ன்றது சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலையும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது ஓகேங்களா. இது வந்து ஒரு என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் ஓகேங்களா. இதனால வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு அபாயமும் கிடையாது. ஸோ இதனால வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. இந்த சட்டத்தின் மூலமா தனியார் நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து இன்வால்வ் பண்ணணும். இது மூலமா வந்து அணுவின் மூலமா எடுக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவை உற்பத்தி பண்ணணும். வெறும் வந்து அரசாங்கத்துறை மட்டும் இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணலாம், தனியார் துறையை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணி இது மூலமா இதோட உற்பத்தி வந்து டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இனிஷியேட்டிவ்காக கொண்டு வரப்பட்டதான் நம்மளுக்கு இந்த சாந்தி திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் சார்ந்த தகவலை இப்போ நம்ம ஏன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறோம்னா, இது சார்ந்த தகவல் வந்து நம்மளுக்கு பிஐபியில் வந்துருக்கு ஓகேங்களா. அதாவது இந்தியாவோட ரீசன்ட் டார்கெட்ஸ் ஆன
நெட் ஜீரோ, அதாவது கார்பன் இல்லாத இந்திய நாட்டை உருவாக்கணும், கார்பன் உமிழ்வில்லாத இந்திய நாட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 2070 வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க இல்லையா. இதோட முன்னோட்டமா வந்து பாத்தீங்கன்னா 2047க்குள்ள இந்த நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன் மூலமா எடுக்கக்கூடிய மின்சாரத்தின் அளவானது 8180 இருந்து 100 கிகாவாட்டா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டார்கெட் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இந்த சாந்தி ஆக்ட் வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுல இருந்து எங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்தியாஸ் லாங் டேர்ம் டார்கெட் ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதாவது அணுசக்தி உற்பத்திக்கான இந்தியாவின் நீண்ட கால இலக்குகள் குறித்து விரிவாக கூற முடியுமான்னு சொல்லிட்டு இன்டர்வியூ நம்மளை பார்த்து கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்ற கண்டென்ட் நம்ம வந்து விரிவா சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8180 மெகாவாட்ல இருந்து 100 கிகாவாட் வரைக்கும் நம்மளோட அந்த அணு சார்ந்த உற்பத்தி, மின்சார உற்பத்தி வந்து பெருக்கணும் சொல்லிட்டு 2047 டார்கெட் வச்சிருக்கோம். தென் பாத்தீங்கன்னா நிலக்கரி போன்ற புதைப்படிம எரிபொருட்களை சார்ந்து இருப்பதை குறைக்கும் வகையில் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். நிலக்கரி போன்ற விஷயங்கள், அந்த ஒரு தெர்மல் எனர்ஜி, ஓகேங்களா, அந்த தெர்மல் எனர்ஜி மூலமா அந்த நிலக்கரியில இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம்ன்றது நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட மாசு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு மின்சார உற்பத்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அணு மூலமா இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தின் அளவை பெருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாந்தி ஆக்ட் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டட் ஆஃபீஸர் ஹவு வுட் யூ ஸ்ட்ராட்டஜைஸ் டு ஹெல்ப் இந்தியாஸ் அச்சீவ் இட்ஸ் நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் 2070, அதாவது ஒரு நிர்வாக அதிகாரியாக 2070 ஆண்டுக்குள் இந்தியா தனது நிகர பூஜ்ஜியம் மாசு வெளியேற்ற இலக்குகளை அடைய உதவுவதற்கு எவ்வாறு வேகம் வகுப்பீர்கள் சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த நெட் ஜீரோ எமிஷனுக்காக நீங்க ஒரு கலெக்டராகவோ டிஎஸ்பியாகவோ அல்லது அந்த மாவட்டத்தில் ஒரு முக்கிய அதிகாரியாக பொறுப்பு வகிக்கும் போது நீங்க என்னென்ன இனிஷியேட்டிவ்ல இந்த டார்கெட்டை நோக்கி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட பர்சனாலிட்டி வியூ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது சார்ந்த ஒரு கேள்வியாக தான் இது இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா, பாலிசி எக்ஸிகியூஷன், நம்மளோட அந்த கொள்கை சார்ந்த அமலாக்கம் என்றது பெர்ஃபெக்டா இருக்கணும். சூரிய மின்சக்தி போன்ற விஷயங்களை வந்து டெவலப் பண்ற விதமா நிறைய இனிஷியேட்டிவ் எடுப்பேன்னு ஒரு ஆன்சரா இருக்கணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா சாந்தி ஆக்டை ப்ராப்பரா வந்து அமல்படுத்தி அந்த ஒரு சாந்தி ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது சார்ந்த விழிப்புணர்வு மக்களிடமும் மேலும் அந்த தனியார் நிறுவனங்களிடம் எடுத்து செல்லணும். ஓகேங்களா, இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா அந்த மாவட்டத்தில் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளோட பதில இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் தென் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு இந்த சாந்தி ஆக்ட் பத்தி டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் சொல்லிட்டு பாக்குறோம்னா அந்த கண்டென்ட்ல இருந்து அவங்களுக்கு எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கண்டென்ட்ல இருந்து பேக்ரவுண்ட் டேட்டா, இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா சாந்தி ஆக்ட் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த சாந்தி ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, இது ஏன், இதோட பேக்ரவுண்ட் டேட்டா எப்படி இருக்கு, இது போன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் பாத்தீங்கன்னா சாந்தி ஆக்ட் மூலமா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் விஷயங்கள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா சாந்தி ஆக்ட் பத்தி டைரக்டா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது 3 ஆங்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா வந்து அப்ரோச் பண்ணி படிச்சோம்னா அந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டால இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அது ரிலேட்டடா நம்ம வந்து இந்த கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கும்பா. ஓகேங்களா, அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா, வர்க்கலா ஜாயின்ஸ் UN லெட் குளோபல் 20 cities டுவர்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட் இனிஷியேட்டிவ், அதாவது ஐநாவின் சர்வதேச பூஜை கழிவு திட்டத்தில் கேரளாவின் வர்க்கலா நகரம் வந்து இணைஞ்சிருக்கான். பாருங்களா, இதை சொன்ன தகவல் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த கழிவு மேலாண்மையில், ஓகேங்களா, அந்த பூஜை கழிவு மேலாண்மை நோக்கி அந்த கழிவை வந்து கரெக்டா டிஸ்போஸ் பண்ணி சுற்றுச்சூழலுக்கு எந்த அபாயம் ஏற்படாதவாறு இருக்கக்கூடிய சிறந்த 20 நகரங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த 20 நகரங்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட ஐநா சபை சார்பா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரே ஒரு இந்திய நகரம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்கு. என்ன நகரம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள வர்க்கலா நகரம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டாவே பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் டாப் 20 சிட்டிஸ்ல வந்து பிளேஸ் ஆயிருக்குன்றது ஒரு முக்கியமான டேட்டா இல்லையா. இது சார்ந்த கொஸ்டின் நம்ம இன்டர்வியூ வேலையில இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில தான் இந்த டேட்டா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வாட் இஸ் த பிரைமரி கோல் ஆஃப் த 20 cities டுவர்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட் குளோபல் ப்ரோக்ராம் லெட் பை த UN, அதாவது ஐநாவால் வழிநடத்தப்படும் பூஜை கழிவு நோக்கி 20 நகரங்கள் சர்வதேச திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன? இதோட முதன்மையான நோக்கம் வந்து அந்த கழிவு மேலாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த 20 நகரங்களை வந்து அந்த லிஸ்ட்ல கொடுக்கறத அந்த ஒரு நோக்கமா நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஒரு 20 நகரங்களோட பாலிசிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள், மற்ற நாடுகள் வந்து அந்த கழிவு மேலாண்மையை சிறந்த வகையில் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெயின் மோட்டிவ்ல கொண்டு வரப்பட்டதான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு நம்மளோட ஆன்சர் வந்து இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு மாடல் ஆன்சர் ஒரு கிரான்ஸ் பார்த்துருங்க, மெட்டீரியல் கொடுத்துருவோம் கண்டிப்பா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு how many Indian cities are included in the 20 cities towards zero waste list and which city represent India's in this global initiative, அதாவது
பூஜ்ய கழிவை நோக்கி 20 நகரங்கள் பட்டியலில் எத்தனை இந்திய நகரங்கள் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு இந்திய நகரம் தான், வர்க்கலா. கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வர்க்கலா நகரம் மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, the initiative mentioned circular economy solution as an administrator. How would you explain this concept in the context of urban waste management? ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளைங் நாலேஜா நமக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டா டைரக்ட் கொஸ்டினும் இருக்கும், ப்ராக்டிக்கல் அனலிட்டிக்கல் கொஸ்டினும் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் கொஸ்டினும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் எல்லாம் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி அந்த ஒரு சேம் கண்டென்ட் நம்ம வந்து படிக்கணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா, ஒரு நிர்வாக அதிகாரியா இந்த சுழற்சி பொருளாதாரம், இந்த சர்க்குலர் எக்கானமி, அதாவது இந்த கழிவு மேலாண்மையில என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த பர்டிகுலர் நீங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்னலாம் சேவிங்னு சொல்லிட்டு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது அந்த டேக் மேக் டிஸ்போஸ் மாடல், அதாவது ஒரு பொருள் வந்து இருக்குன்னா அந்த பொருளை வந்து கழிவா டைரக்டா மாத்தாம அந்த பொருள் வந்து வேற ஏதாவது பொருள் வந்து நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியுமா, முடிஞ்ச அளவுக்கு கழிவுகளை குறைக்கணும்னா அந்த கழிவை வந்து நம்ம வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு தான் பார்க்கணும். இதுதான் வந்து மெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து பொருட்கள் எடுத்து உருவாக்கி தூக்கி எறியும் இந்த மாடல் வந்து சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட் இன்டு கம்போஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் இன்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், அதாவது மக்கும் கழிவுகளை உரமாக மாற்றுவது மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கட்டுமான பொருட்களுக்கு மாற்றுவது போன்ற விஷயங்களை செய்யறது மூலமா நம்மள அந்த கழிவுகளோட அளவை குறைக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கண்டென்ட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம்பா. ஸோ அடுத்த கண்டென்ட் வந்து போயிடலாம். ஸோ அடுத்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாஸ் பிகம்ஸ் குளோபல் லீடர் இன் நகோயா புரோட்டோகால் கம்ப்ளைன்ஸ், அதாவது நகோயா ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் இந்தியா உலக அளவில் முதலிடம் வகிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஒரு முக்கியமான டேட்டாவை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்னா நகோயா புரோட்டோகால இந்தியாவோட ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இது சார்ந்த கேள்வி வந்து இன்டர்வியூ வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நகோயா புரோட்டோகால்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் டேட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நகோயா புரோட்டோகால்ன்றது ஒரு ஸ்பெசிபிக்கான பழங்குடியின மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா. ஒரு காட்டு பகுதியில் ஒரு வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கப்பா. இந்த பகுதியில் ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு ஒரு டாக்டர் போயிட்டு ஸ்பெசிபிக் பர்சன் சிட்டிலேருந்து போயிட்டு அங்கே ஒரு மெடிசனை வந்து கண்டுபிடிக்கிறாரு, ஒரு மூலிகை செடியை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சேல் பண்ணுறாரு. ஓகேங்களா. சேல் பண்ணி அது வந்து நல்ல எக்கானமியாக அவருக்கு வந்து நல்ல ஒரு மணி பேக் பண்ணுது. ஓகேங்களா. நல்ல ஒரு லாபம் வந்து தருது. இந்த வரக்கூடிய லாபத்தில் அந்த பழங்குடியின மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுக்கணும், அவங்களுக்கும் இதில் ஷேர் இருக்கு, ஏன்னா அவங்க இடத்துல இருந்து தான் நீ எடுத்துட்டு வர அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு லாபத்தை நீ மட்டும் அனுபவிக்க பழங்குடியின மக்களுக்கும் அந்த ஷேரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு புரோட்டோகாலா கொண்டு வந்தது தான் வந்து என்ன நகோயா புரோட்டோகால். இந்த இனிஷியேட்டிவ் சயின்டிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் மாரி அந்த நகோயா புரோட்டோகால் கீழே தருவாங்க. ஓகேங்களா. இந்த சர்டிஃபிகேட் வாங்குற அளவுல இருக்கட்டும், இந்த நகோயா புரோட்டோகால் செயல்படுத்துற விதத்திலேயே இருக்கட்டும், இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்களா, 3,561 சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. உலக அளவில் அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 56.63% இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வாட் இஸ் த நகோயா புரோட்டோகால் அண்ட் வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ரிகார்டிங் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ். ஓகேங்களா. ஒரு டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கு. நகோயா ஒப்பந்தம் சார்ந்த ஒரு கான்செப்ட் நான் இப்போ தான் சொன்னேன். ஸோ அது சார்ந்த ஒரு ஆன்சராகவே நம்ம ஈஸியாக டைரக்டாக வந்து சொல்லிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஒரு டேட்டால இருந்து அனலிட்டிக்கலா என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த டேட்டா மெயினா என்ன சொல்றாங்க, என்ன மாடலை பேஸ் பண்ணி இந்த ஒரு புரோட்டோகால்ன்றது இருக்குன்னா ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங். ஒரு இடத்துல போயிட்டு ஒரு காடு பகுதி ஒரு பழங்குடியின இடத்துல போயிட்டு ஒரு பொருளோட ஒரு செடியை வந்து ஆக்சஸ் பண்ணி நீ வந்து இந்த மார்க்கெட்ல வந்து அது மூலமா வந்து பெறக்கூடிய அந்த லாபத்தை வந்து அந்த ஸ்பெசிபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து பிரிச்சு தரணும், பகிர்ந்து தரணும். அதை சார்ந்த ஒரு திட்டம் தானே இந்த நகோயா புரோட்டோகாலே. ஸோ அதுதான் வந்து அணுகல் மற்றும் பலன் பகிர்தல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சொல்லுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த கான்செப்ட்ல தெரியுது. இந்த ஒரு ஸ்கீம் மூலமா நம்ம எதை தவிர்க்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உயிரியல் திருட்டை, அதாவது பயோபைரசியை வந்து நம்ம தவிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது மூலமா வந்து வரக்கூடிய லாபம் அந்த லோக்கல் பீப்புளுக்கும், ஓகேங்களா, அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாபம்ன்றது போய் சேரதுனால அவங்களோட பொருள் மூலமா வந்து வரக்கூடிய லாபத்தை நம்ம திருடல, சயின்டிஸ்ட் வந்து திருடல, இது மூலமா வரக்கூடிய லாபத்தை அவங்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த நகோயா புரோட்டோகால். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் மாடல் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங். எடுக்கக்கூடிய பொருளுக்கான ஆக்சஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு மூலமா வரக்கூடிய அந்த பலனை வந்து பகிர்ந்து தரது தான் இந்த நகோயா புரோட்டோகால் ஒப்பந்தத்தின் பின்னணின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.
அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது ஒய் இஸ் இந்தியா கன்சிடர் எ குளோபல் லீடர் இன் நகோயா புரோட்டோகால் கம்ப்ளைன்ஸ். அதாவது இந்தியா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்த விஷயத்துல ரொம்ப டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது நம்ம இந்தியா வந்து என்ன புதுசா இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்கன்னா 2002 கொண்டு வரப்பட்ட அந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், இந்த ஒரு சட்டத்தின் மூலமா தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு நகோயா புரோட்டோகால் லிஸ்ட்ல டாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்த்தி ஆபா ஜன்தன்யா கிராம் உத்கர்ஷ் அபியான். ஓகேங்களா, தர்த்தி ஆபா பழங்குடியின கிராம மேம்பாட்டு திட்டம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்ட திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அக்டோபர் 2, 2024 இந்த தேதியில தான் கொண்டு வரப்பட்ட திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த திட்டம் சார்ந்த தகவலை இப்போ ஏன் நம்ம பார்க்குறோம்னா ரீசெண்டாக பிஏபியில் இது சார்ந்த தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அது என்ன தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா கரண்ட் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே பயனடைந்தவர்கள் எத்தனை பேர்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது சார்ந்த தகவல் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த திட்டமோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த திட்டம் வந்து எதற்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது பழங்குடியின கிராமங்களை வந்து டெவலப் பண்ணணும், அவங்களோட எஜுகேஷன் அவங்களோட ஹெல்த் இந்த ஃபீல்டெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஜன் தர்த்தி ஆபா பழங்குடியின கிராம மேம்பாட்டு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த திட்டத்தின் கீழே கரண்ட் டேட் வரைக்கும் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 549 டிஸ்ட்ரிக்ட் 549 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63,843 வில்லேஜஸ் பாத்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். 63,843 பேர் பாத்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ அந்த திட்டத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளவு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 79,156 crores சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். 79,156 கோடியை வந்து இந்த திட்டத்தினுக்கான மொத்த பட்ஜெட் அலோகேஷன் நம்ம இடத்துல நம்ம பாக்குறோம். அண்ட் தென் இதுல இருந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு பழங்குடியினர் சார்ந்த ஒரு டேட்டா இல்லையா. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியும் தெரிஞ்சிருக்கணும், அது ரிலேட்டடான கண்டென்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், அதை அனலைட்டேட் பண்ணி நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னு சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ஆங்கிள் எல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணி தான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து படிக்கணும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட ரிலேட்டட் டேட்டாவை தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினா, கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த மாதிரி. ஸோ கேன் யூ நேம் த ட்ரைபல் குரூப்ஸ் தட் ஆர் நேட்டிவ் டு தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பழங்குடியின குழுக்களின் பெயர்களை உங்களால் கூற முடியுமான்னு தான் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பழங்குடியின குழுக்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? கிட்டத்தட்ட 36 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இதுல மேஜரா இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மலையாளி இருக்கிறதுல அதிகமானவங்க, இருளர், கணிக்கர், பலியன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். இதுல மேஜரா 6 குரூப்ஸ் இருக்காங்கப்பா. அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தோடா, கோட்டா, குறும்பாஸ், இருளாஸ், பனியர், கடுநாயக்கன். ஓகேங்களா, ஸோ இது போன்ற பழங்குடியினர் குழுக்கள் வந்து மேஜரா இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வேற ஒரு நியூஸோட நம்மளோட மெர்ஜ் பண்ணி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த பழங்குடியினர் சார்ந்த தகவலை வேற ஒரு ரிலேட்டட் நியூஸோட மெர்ஜ் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின்ஸ் இன்டர்வியூல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வாட் வேர் த செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை த பிரசிடென்ட் டியூரிங் த ரீசென்ட் 9th இன்டர்நேஷனல் சாந்தல் கான்ஃபரன்ஸ் அண்ட் அஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா, அதாவது சமீபத்தில் நடைபெற்ற 9வது சர்வதேச சாந்தல் மாநாட்டின் போது குடியரசுத் தலைவர் எதிர்கொண்ட பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை சிக்கல்கள் என்னென்ன, மேலும் ஒரு நிர்வாக அதிகாரியாக அந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா அந்த மாதிரி சிக்கலை வந்து நடக்காம தவிர்க்கிறதுக்கு உங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு பர்சனாலிட்டி டெஸ்டாக கொஸ்டினாக கூட இதை நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, இன்டர்வியூஸ். ஸோ அந்த வகையில நம்ம வந்து தயாரா போனோம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த பழங்குடியர் ரிலேட்டடான ஒரு நியூஸ் அதை பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நம்மளுக்கு வந்து அந்த 9வது சாந்தல் மாநாடுன்றது டார்ஜிலிங் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டார்ஜிலிங் என்ற பகுதியில் நடந்தது. இதுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போனவங்க நம்மளோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேங்களா, இங்க அவங்க வந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு தரப்படல. அந்த மாநில அரசாங்கம் சார்பாக சரியான பாதுகாப்பு தரப்படல. ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிசன், முதல் குடிமகன், இந்தியாவோட முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநிலத்தோட உயர் அதிகாரிகள், ஹையர் அபிஷியல்ஸ் அந்த இடத்துக்கு வரணும். சீஃப் மினிஸ்டர் போன்றவங்க அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் யாருமே வரல. இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு விவிஐபி வந்து ஒரு மாநிலத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ளூ புக் டேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அந்த ப்ளூ புக் டேட்டான்னு இருக்கு. அந்த டேட்டால இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை கடுமையா ஃபாலோ பண்ணணும். அந்த டேட்டால இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுவுமே ஃபாலோ பண்ணப்படல. ஓகேங்களா, இந்த மாதிரி பாதுகாப்பு விஷயம் கடைசி நேரத்தில் வந்து போகக்கூடிய இடத்த வந்து மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தனால அங்க ஒரு பாதுகாப்பு சிக்கல் வந்து ஏற்பட்டது குடியரசுத் தலைவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்து ரீசெண்டா வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த சார்ந்த ஒரு நியூஸ் நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ 9th சாந்தல் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னா டார்ஜிலிங். இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு வெஸ்ட் பெங்கால் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு நிர்வாக அதிகாரியாக நீங்க அங்க இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பர்சனாலிட்டி டெஸ்டிங் கொஸ்டின் தான். அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ளூ புக் டேட்டாவை கடுமையா ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டேட்டாவா இருக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியேட்டா இருக்கட்டும், சென்ட்ரல் ஏஜென்சி சர்வீஸ், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸா இருக்கட்டும், இவங்க கிட்ட எல்லாம் வந்து அந்த கண்டினியூஸா கம்யூனிகேஷன்ல இருப்பேன். செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா இதெல்லாம் பக்காவா கேட்டுக்கிட்டு இருப்பேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா
கண்டின்ஜென்ஸ் பிளானிங், தற்செயல் திட்டமிடல். ஓகேங்களா, நிகழ்விற்கு முன்னதாகவே அபாயங்களை கண்டறிந்து அவற்றை களைவதற்கு முன்கூட்டியே பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்வதுன்னு சொல்லிட்டு போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா இருந்தா பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளோட பர்சனாலிட்டி ஆன்சரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, தென் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது டைரக்ட் கொஸ்டினா இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த திட்டம் சார்ந்த ஒரு டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கும். தார்தி ஆபா ஜந்தையா கிராம் யோஜனா துஷ்கர்ஷ் யோஜனா. சோ இந்த திட்டம் சார்ந்த ஒரு தகவலை கொடுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு டைரக்டா கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஷீ பாக்ஸ் போர்ட்டல்ன்ற நியூஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஷீ பாக்ஸ் இணையதளத்தின் செயல்பாடுகள் தான் சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த ஒரு திட்டம்ன்றது என்னன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஷீ பாக்ஸ் போர்ட்டல்ன்றது பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க இல்லையா, தனியார் நிறுவனமா இருக்கட்டும் அரசாங்க நிறுவனமா இருக்கட்டும், பெண்கள் வேலைக்கு போகும்போது அங்க வந்து பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் புதுசாக சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஷீ போர்ட்டல் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து எந்த சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகேங்களா, பெர்மிஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 இந்த சட்டத்தின் கீழே தான் வந்து நம்மளுக்கு போஷ் ஆக்ட் சொல்லப்படக்கூடிய இந்த சட்டத்தின் கீழே தான் இந்த ஷீ போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஷீ போர்ட்டல் கொண்டு வந்ததுல இருந்து இந்த ஒரு பாக்ஸ் போர்ட்டல் வந்து கிட்டத்தட்ட 1.61 lakh ஒர்க் பிளேசஸ் அண்ட் தென் பாத்தீங்கன்னா 68,460 இன்டர்னல் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இத்தனை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை பாலியல் ரீதியான பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷீ பாக்ஸ் போர்ட்டல் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கான தீர்வு வந்து தேடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, தென் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரிலேட்டடா நம்மளுக்கு என்னென்ன இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு போக்சோ சட்டம். ஓகேங்களா, இதோ வந்து போக்சோக்கும் இந்த கண்டனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, அப்படின்னு பார்க்கும்போது போக்சோல இருந்து நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் டேட்டா ரிலேட்டட் நியூஸா கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. கேன் யூ எக்ஸ்பிளைன் த salient feature ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012? ஓகேங்களா, போக்சோ சட்டம் 2012 முக்கிய அம்சங்களை விளக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது ரிலேட்டடா போக்சோ ஆக்ட்னா என்ன, 2012 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இது. ஓகேங்களா, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளா இருக்கட்டும் பெண் குழந்தைகளா இருக்கட்டும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் சுரண்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த சட்டத்தின் கீழே வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7 இயர்ஸ்ல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மற்றும் கடுமையான ஊடுருவல் பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்றங்களுக்கு 7 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை மரண தண்டனை வரைக்கும் விதிக்கக்கூடிய சட்டங்கமா இது இருக்குன்னு சொல்றீங்களா. ஸோ இந்த சட்டம் வந்து மிகவும் கடுமையான சட்டமா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது போன்ற தகவலை வந்து இந்த போக்சோ ஆக்ட் கீழே நம்ம வந்து சொல்லலாம் ஆன்சரா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது in your view how can the government strengthen the implementation of the POCSO Act to effectively reduce sexual crimes against children? அதாவது உங்கள் பார்வையில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை திறம்பட குறைப்பதற்கு போக்சோ சட்டத்தின் அமலாக்கத்தை அரசாங்கத்தை எவ்வாறு வலுப்படுத்த முடியும்? இது ஒரு பர்சனாலிட்டி கொஸ்டின். ஓகேங்களா, இன்டர்வியூல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி அந்த கொஸ்டின் டைரக்டாவும் கேட்பாங்க, பேக்ரவுண்ட் டீட்டெயிலும் கேட்பாங்க, அது ரிலேட்டடா இருக்க நியூஸும் கேட்பாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்னென்ன பிஹேவ் பண்ணீங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எப்பயுமே கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, எப்பயுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணி நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது சார்ந்த ஒரு கேள்வி, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கேள்வி தான் ப்ராக்டிகலாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செக்ஷுவல் கிரைம்ஸ்க்கு எதிராக கவர்மெண்ட் என்னென்ன இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த செக்ஷுவல் குற்றவியல் பாலியல் ரீதியான குற்றங்களை தவிர்க்க கவர்மெண்ட் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாடல் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ஒரு கோர்ட் ரீதியான ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கோசம் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து வேகப்படுத்தணும், சீக்கிரமா வந்து தண்டனை வழங்கணும், இது சீக்கிரமா வந்து நம்மளுக்கு வந்து தீர்ப்பு வழங்கணும், இது போன்ற விஷயங்களை ஊக்குவிக்கணும். அந்த பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு. ஓகேங்களா, ஸோ போலீஸ் மற்றும் ஜட்ஜு இந்த மாதிரி வந்து நீதித்துறை சார்ந்த ஊழியர்கள் அதிகாரிகள் இவங்களுக்குலாம் வந்து இந்த பாக்ஸோ ஆக்ட் வந்து எப்படி அணுகணும், எப்படி வந்து சீக்கிரமா வந்து அந்த ஜட்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இது போன்ற அந்த ப்ராசஸ் சார்ந்த விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா மெயினாக அந்த இடத்துல போயிட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது யாரு, நம்மளுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட ஃபெசிலிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது சார்ந்த அவேர்னஸ் குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த பாக்ஸோ சார்ந்த அவேர்னஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது சார்ந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அந்த வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஷீ பாக்ஸ் போர்ட்டல் சொல்லிட்டு ஷீ பாக்ஸ் போர்ட்டலுக்கான அந்த டேரக்ட் கொஸ்டினா வந்து நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷீ பாக்ஸ் போர்ட்டல் கண்டென்ட்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த முக்கியமான கொஸ்டின் இன்டர்வியூ கொஸ்டினா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த நியூஸ் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு கிளைமேட் ஆக்ஷன் மாடல் வின்ஸ் குளோபல் எர்த்ஸ்டார் ரெகனைசேஷன். அதாவது
தமிழகத்தின் காலநிலை மாற்ற திட்டம் சர்வதேச எர்த்ஷாட் அங்கீகாரம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. அந்த எர்த்ஷாட் அங்கீகாரம் சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த காலநிலை சார்ந்த நடவடிக்கையான கேர்ஸ் என்ற முயற்சிக்கு வந்து உலக நிறுவனமான எர்த்ஷாட்ன்றது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து உலகத்திலேயே அந்த கிளைமேட் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த முயற்சியா அந்த கேர்ஸ் திட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே எடுக்கப்பட்ட அந்த கேர்ஸ் திட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது சார்ந்த தகவலை தான் முக்கியமான டேட்டாவை பார்க்குறோம். ஏன்னா தமிழ்நாடு இல்லையா, நம்ம வந்து தமிழ்நாடு ஆஃபீஸராக தான் இன்டர்வியூக்கு போகிறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு சார்ந்த முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போனோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்நாடு சார்பாக எடுக்கப்பட்ட அந்த கேர்ஸ் இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த்ஷாட் நிறுவனம்ன்றது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த கேள்வி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணும்போது, how do global recognition like the எர்த்ஷாட் prize benefit the implementation of local climate project? அதாவது எர்த்ஷாட் பரிசு போன்ற உலகளாவிய அங்கீகாரங்கள் உள்ளூர் காலநிலை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எவ்வாறு பயனளிக்கின்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஸோ இப்போ எர்த்ஷாட் அங்கீகாரம் கொடுத்துட்டா என்ன பயன் ஓகேங்களா. ஸோ இப்போ எர்த்ஷாட் அங்கீகாரம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட அந்த கேர்ஸ் இனிஷியேட்டிவ் கிளைமேட் சார்ந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தந்திருக்காங்க. நீங்க வந்து காலநிலை சார்ந்த நடவடிக்கைகளை சிறந்து விளங்குகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் வந்து அந்த எர்த்ஷாட் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க ஓகேங்களா. இந்த அங்கீகாரம் தந்தது மூலமா நம்ம உலக நாடுகள் பார்வையில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நல்லாவே படுவாங்க. இது மூலமா வந்து கிளைமேட் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஃபண்ட் தேவைப்பட்டாலோ ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ பார்த்தீங்கன்னா உலக நாடுகளா இருக்கட்டும், உலக என்ஜிஓஸா இருக்கட்டும், இது போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கிளைமேட் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு உதவி அதிகமாக செய்வாங்க ஓகேங்களா. இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இந்த அங்கீகாரத்தோட மெயின் பெனிஃபிட்டா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பிரைமரி ரீசன் ஃபார் த ஹை பொல்யூஷன் லெவல் இன் டெல்லி கம்பேர்ட் டு அதர் மேஜர் இந்தியன் சிட்டிஸ்? அதாவது இதுல இருந்து நம்மளுக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த கொஸ்டினுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கேட்டுனா, இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா ஒரு கண்டென்ட் படிக்கிறேன்னா அதோட ரிலேட்டட் நியூஸை நம்ம வந்து படிக்கணும். இப்போ வந்து இது வந்து என்னது காலநிலை சார்ந்த ஒரு நடவடிக்கை. காலநிலைன்னு சொல்லும் போது மாசு பொல்யூஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இப்படி அனலைசேஷன் பண்ணி படிக்கும் போது ரீசெண்டா இந்த கிளைமேட் சார்ந்த விஷயங்கள் இந்த ஒரு மாசு சார்ந்த விஷயங்கள் என்ன ஹைலைட்டா போயிட்டு இருக்கலாம், டெல்லியில இருக்கக்கூடிய மிகுந்த மாசு ஓகேங்களா. ஸோ இது போன்ற கேள்வி நம்மளுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டெல்லியில ஏன் அதிகமாக மாசு இருக்கு, மற்ற நகரங்கள் இல்லாதோட டெல்லியில மட்டும் ஏன் இவ்வளவு மாசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராக்டிகல் அனாலிசி கொஸ்டினா ரிலேட்டடா கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். மற்ற இந்திய நகரங்களுடன் ஒப்பிடும்போது டெல்லியில் அதிக அளவு மாசு இருப்பதற்கான முக்கிய காரணங்கள் யாவைன்னு தான் சொல்லிட்டு கேட்கறாங்க. டெல்லி வந்து ஒரு லேண்ட் லாக்டு ஏரியா இல்லையா ஓகேங்களா. சுத்தி கடல் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மேலே நார்த்லேருந்து இமயமலை ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மாநிலங்கள் கவர் பண்ணியிருக்கு. ஹரியானா, உத்தரப்பிரதேசம், இந்த பக்கம் அந்த ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியை வந்து ஒரு லேண்ட் லாக்டு ஒரு ஏரியாவாக மாற்றி அங்கே வந்து காற்று போக்கு வசதி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால் வந்து அங்கே இருக்க பொல்யூஷன் மாசான காற்றுகள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இல்லை ஓகேங்களா. இதனால் வந்து சுற்றி லேண்ட் இருக்கனால அந்த காற்று வந்து அந்த டெல்லிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கனால அங்கே வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் காசாக வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நார்த் சைட்னாலே நம்மளுக்கு வந்து அந்த குளிர்ன்றது அதிகமாக இருக்கும். குளிர் அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகும், பனியோட அளவு அதிகமாக இருக்கும். பனியோட அளவு அதிகமாக இருந்தாலே காற்றோட அந்த ஒரு மாய்ஸ்சர் ஈரப்பதத்தோட அந்த டென்சிட்டி அடர்த்தின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த அடர்த்தி அதிகமாகும் போது அந்த காற்று டிராவல் ஆகக்கூடிய ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதனால வந்து அந்த டஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் மூவ் ஆகும் ஓகேங்களா. பொறுமையாக தான் அந்த டெல்லி விட்டு மூவ் ஆகிறதுனால அந்த டஸ்ட் வந்து உள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இந்த ஒரு ப்ராசஸ் இந்த ஒரு சினாரியோஸ் கிரைட்டீரியாஸ்னால தான் இந்தியன் மற்ற நகரம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மாசு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூலமா நம்ம ஆன்சர் சொல்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது டைரக்டா கேர்ஸ் இனிஷியேட்டிவ் பத்தி கேட்பாங்க. கேர்ஸ்னா என்ன, கேர்ஸ் என்ற திட்டம்னா என்ன, இன்டிகிரேட்டட் கிளைமேட் சொல்யூஷன், தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒருங்கிணைந்த காலநிலை தீர்வு தான் இந்த கேர்ஸ் என்ற திட்டத்தை நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்ஷாட் அங்கீகாரம் எடுத்து தந்திருக்காங்க சொல்லி நமக்கு டேரக்டா கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது சார்ந்த தகவல் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா, கங்கா ரிவர் பொல்யூஷன் இஸ் டிக்ரீசிங் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது கங்கை நதியில் மாசுபாடு குறைந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட மத்திய அரசாங்கம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கங்கை நதி வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஓடுது, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கங்கை நதி வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல மெயினா அந்த மாசு வரதுக்கு மெயினான காரணம் தொழிற்சாலை கழிவுகளா இருக்கட்டும், மக்களோட கழிவுகளா இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ விலங்குகளோட கழிவுகளா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் தான் வந்து அந்த கங்கை நீர் வந்து மாசடைந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம காசிக்கு போயிட்டு புண்ணிய சேகரம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த இறந்த சடங்குல வந்து அப்படியே விட்டுறோம். இதெல்லாம் வந்து மாசாகி அந்த கங்கை என்ற புனிதமான நதி வந்து என்ன ஆயிடுது, ரொம்பவே வந்து மாய்ஸ்சர் ஆயிடுது ஓகேங்களா. ரொம்பவே வந்து பொல்யூட்டட் ஒரு ரிவரா கடந்த காலங்களில் இருந்தது. இதை தவிர்க்கிற விதமா, இதை வந்து சுத்திகரிக்கிற விதமா நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் வந்து நம்மளுக்கு என்னது, அந்த நமிமி கங்கா ப்ராஜெக்ட் ஓகேங்களா. நமிமி கங்கா ப்ராஜெக்ட் இது வந்து 2014 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா 524 ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 524
124 தடவை வந்து இதை சுத்திகரிச்சாங்க, தூய்மை பணிகளை ஈடுபடுத்தினாங்க. இதுக்கு வந்து கரண்ட் டேட் வரைக்கும் 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா 43,030 கோடி வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 43 crores 30,000 வந்து பாத்தீங்கன்னா 30 rupees வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். 43,000 30 crores சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இது மூலமா இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்தது மூலமா இப்ப கரண்ட்ல வந்து 112 லொகேஷன் கங்கா நதியில் இருக்கக்கூடிய 112 இடங்களில் எடுக்கப்பட்ட அந்த ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசோட அளவு வந்து குறைந்திருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த தகவல் ஒரு முக்கியமான டேட்டாவா பாக்குறோம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது இன்டர்வியூஸ், த கங்கா இஸ் கன்சிடர் எ லைஃப் லைன் ஃபார் இந்தியா. கேன் யூ டெல் அஸ் 2 or 3 யூனிக் ஃபீச்சர் தட் மேக் இட் சோ இம்பார்ட்டன்ட்? அதாவது கங்கை நதி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஒரு முக்கிய நதினே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி முக்கிய நதினு இதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பாயிண்ட் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு இன்டர்வியூல நம்மளுக்கு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாவோட 40% பாப்புலேஷனுக்கு ஒரு நீர் ஆதாரமா வந்து என்னது இருக்கு, நம்மளோட கங்கை நதி தான் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கங்கா ரிவர்ல வந்து கங்கா ரிவர் டால்பின் ஓகேங்களா, கங்கை நதி போதங்கள் ஓகேங்களா, இது போன்ற உயிரினங்கள் அதிகமா இருக்கிறதுனாலையும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சரான ஒரு நதியா வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் எப்படி நமக்கு அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, இஸ் இட் கங்கா கெட்டிங் கிளீனர்? வாட் டஸ் த லேட்டஸ்ட் கவர்மெண்ட் டேட்டா சே அபவுட் இஸ் வாட்டர் குவாலிட்டி ஓகேங்களா. ஸோ டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கும் பாத்தீங்களா. கங்கா வந்து ரீசெண்டா வந்து தூய்மை அடைந்திருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா டேட்டா லான்ச் பண்ணாங்க. எப்படி எதை வச்சு இதை சொல்றாங்க சொல்லிட்டு நமக்கு டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்ன ஸ்கீம்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த கங்கை நதியை சுத்தம் செய்வதற்கு கவர்மெண்ட் சார்பில் வந்து என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டும் அதை சார்ந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும் ஓகேங்களா. மாடல் ஆன்சர் கூட கொடுத்துருக்கோம், இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த டேட்டா என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்தியா சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் ரைசிங் குளோபல் காம்படிட்டிவ்னஸ், அதாவது இந்திய கடல் உணவு ஏற்றுமதியில் உலகளாவிய சந்தையில் பெரும் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது மீன் உற்பத்தி, இந்த கடல் உணவு உற்பத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சியை வந்து காமிச்சிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உலகளவில் இருக்க கான்ட்ரிபியூஷன்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 8% இருக்குப்பா. கிட்டத்தட்ட 30 மில்லியன் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை வந்து இது கொடுக்குறது சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து 3 கோடிக்கும் மீனவர்கள் வந்து இந்த வாழ்வாதாரத்துக்கு ஆதாரமா இந்த மீன்பிடி தொழில்ன்றது இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட எக்கானமி ஓகேங்களா, நம்மளோட பொருளாதாரத்தின் அளவு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுல இந்த மீன்வளத்துறையில வந்து 62,408 கோடியா இருந்திருக்கு ஓகேங்களா. 62,408 crores இருந்திருக்கு. ஸோ இது வந்து மெயின் இனிஷியேட்டிவா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பத் யோஜனா ஓகேங்களா. இந்த திட்டம் வந்து எதுக்குன்னா மெயினா அந்த மீன்வளத்துறையை வந்து டெவலப் பண்ணணும், மீனவர்கள் நலனை வந்து காக்கணும் சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பத் யோஜனா. இந்த திட்டத்தின் கீழே நிறைய வந்து இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த கேள்விகள் எப்படி இருக்கும் நம்ம சொல்லிட்டு பார்க்கும்போது, நேம் த ஸ்கீம் இனிஷியேட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஃபிஷர்மென், அதாவது மீனவர்களின் நலனுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டங்களின் பெயர்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து அந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்தியில் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல இருக்காங்கன்னா அது என்னவா இருக்கும், ஸோ அதோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி வந்து இந்த பொசிஷனுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்கீம் தான் வந்து வருது ஓகேங்களா. ஸோ இது சார்ந்த கேள்வி அந்த ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே நம்மளுக்கு கேட்பாங்க. அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, India's now contribute 8% to global fish production. In your analysis, what structural shift and policies intervention allowed India to secure the position of the world's second largest aquaculture producer ஓகேங்களா. தற்போது இந்தியா உலகளாவிய மீன் உற்பத்தியில் 8% பங்களிக்கிறது. உங்கள் பகுப்பாய்வின்படி உலகின் 2வது பெரிய மீன் வளர்ப்பு உற்பத்தியாளர் என்ற நிலையை இந்தியா அடைவதற்கு எந்த கட்டமைப்பு மாற்றங்களும் கொள்கைகளும் தலையீடுகளும் வழிவகுத்தணும் சொல்லிட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓகேங்களா. ஸோ இதோட இதுவா பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த PMMSY, அதாவது பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா இந்த திட்டமா இருக்கட்டும், மற்றும் வந்து அந்த மீனவர்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து அந்த உலக பொருளாதாரத்துல உலக மீன் உணவுகள் பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பங்கு 8% உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இது சார்ந்த கேள்வி நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து சைனா தான் இருக்கு ஓகேங்களா. இந்த சைனான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது மெரைன் பொல்யூஷன் பர்டிகுலரி ஆயில் ஸ்பில்ஸ் போசஸ் எ கிராவ் த்ரெட் டு அவர் ப்ளூ எக்கானமி, அதாவது இந்த மீன் வளம் இந்த மீன் பொருளாதாரம் மீன் உணவு பொருளாதாரம் சொல்லிட்டு பார்க்க வகையில அந்த மீன் உணவு மீன் உற்பத்தி செய்யற துறையில வந்து இருக்கக்கூடிய அந்த பேக் டிராப்பான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ரீசெண்டாக வந்து மேஜரான விஷயமா அந்த கடல் வந்து என்ன போயிட்டு இருக்குன்னா அந்த ஆயில்
கப்பலில் வந்து ஆயில் போயிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆயில் வந்து லீக் ஆகிட்டு அந்த கடலில் வந்து அந்த ஆயில் வந்து லீக் ஆகிறதுனால அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் ப்ளஸ் வந்து மீனவர்களுக்கும் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது. ஓகேங்களா, இதை சார்ந்த தகவல், இதை சார்ந்த ஒரு கேள்வியும் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிலேட்டடான நியூஸ் இல்லையா, ஸோ கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக உங்கள் ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்பில், அதாவது எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டால், கடலில் எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டதால் என்னென்ன நடவடிக்கைகளை வந்து விரைந்து நீங்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இமிடியேட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியன் கோஸ்ட் கார்டு, ஓகேங்களா, இந்திய கடலோர காவல் படையோட விரைவா பணியாற்றி அந்த ஒரு ஆயிலை வந்து நீக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் வந்து செய்யணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீன், அதாவது அந்த ஒரு ஆயில் ஸ்பில்னால, அந்த எண்ணெய் கசிவுனால வந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து உரிய நிதியை வந்து சீக்கிரமா அலோகேட் பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கை அது பண்ணணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பொல்யூட்டர் ஸ்பேஸ் பெனால்டிஸ், அதாவது அந்த கப்பலை சேர்ந்த நிறுவனத்திற்கு, அந்த கப்பல் மூலமா தானே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து தவிர்க்கிற விதமா அந்த கப்பல் நிறுவனத்துக்கே வந்து அந்த ஒரு பெனால்ட்டியை வந்து சீக்கிரமா வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு பனிஷ்மெண்ட் தொகை, அந்த ஒரு தொகையை வந்து அந்த மாசுபடுத்தியவரே பணத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு ஸ்கீம் கீழே, அதாவது அந்த ஒரு நிறுவனத்துக்கு, அந்த கப்பலுக்கு உரிய நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெனால்ட்டியை வந்து போடணும்னு சொல்லிட்டு இந்த போன்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரைந்து செல்லணும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா இது போன்ற விஷயங்கள் வந்து விரைந்து செய்யணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்த நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 25% ஆஃப் குளோபல் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது உலக நிலத்தடி நீர் எடுப்பில் 25% இந்தியா பயன்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ரிப்போர்ட் வந்து யார் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்லிமெண்ட்ல தான் 41st ரிப்போர்ட் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து சொல்லிட்டு நம்மளுக்கு பார்லிமெண்ட்ல இருக்காங்க இல்லையா, ஸோ ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 41வது அறிக்கையின்படி உலகளவில் அந்த ஒரு கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ற கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட சதவீதம் பாத்தீங்கன்னா 25% இருக்கான். இது வந்து நெகட்டிவான இம்பாக்டா நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ வந்து உலகளவில் வந்து அந்த பயன்படுத்துற நாடுகள் வந்து ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமா கிரவுண்ட் வாட்டரோட அளவு வந்து கம்மி ஆயிடும். இது மூலமா வந்து நம்மளுக்கு தண்ணீர் பஞ்சம் வரக்கூடிய அபாயம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு April 1 வந்து சப்மிட் பண்ணாங்கப்பா. ஸோ இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, the 41st PAC report highlights a staggering figure regarding India's groundwater usage. Could you elaborate on India's current position in global groundwater extraction? அதாவது 41வது பொது கணக்கு குழுவின் அறிக்கை இந்தியாவின் நிலத்தடி நீர் பயன்பாட்டு குறித்த அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரத்தை எடுத்து காட்டுகிறது. உலகளாவிய நிலத்தடி நீர் எடுப்பில் இந்தியாவின் தற்போதைய நிலை என விளக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ நம்ம 25% எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா தண்ணி. ஸோ அந்த டைரக்ட் கொஸ்டினா தான் இது இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சராகவே நம்ம கொடுத்துடலாம் டைரக்டா. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியின் அளவு பாத்தீங்கன்னா USA மற்றும் சைனா, ஓகேங்களா, அமெரிக்கா மற்றும் சைனா 2 நாடுகளும் எடுக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீர் அளவினோட நம்ம அதிகமா எடுக்கிறோம் சொல்லிட்டு இங்க ஒரு அதிசயகரமான தகவல் தான் நம்ம இடத்துல பாக்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, இந்த கண்டென்ட்ல இருந்து despite having diverse water resources, why does India remains the world's largest extractor of groundwater? அதாவது நம்ம கிட்ட ஆறு டேம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நீர் ஆதாரங்கள் இருந்துமே கூட நம்ம ஏன் நிலத்தடி நீரை வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, கொஸ்டின் கேட்காம உங்ககிட்ட இன்டர்வியூ வந்து கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏன் வந்து நம்ம நிலத்தடி நீரை வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் தான்ப்பா. அதாவது விவசாயிகளுக்கு இலவச மோட்டர், இலவச பம்ப் செட்னு சொல்லிட்டு கொடுக்கறதுனால அந்த ஒரு ரிவர் ஆறுகள் வந்து தண்ணி எடுக்காம என்ன பண்றாங்கன்னா விவசாயிகள் அதிகமா பூமியில இருக்கக்கூடிய நீரை எடுக்கிறாங்க. விவசாயத்துக்கு தேவையான நீரை பூமியில இருந்து எடுக்கிறாங்க. மற்றும் ஏராளமான அந்த குளிர்பாதம், ஓகேங்களா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் வந்து இந்தியாவில் இருக்கனால அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பூமியில இருந்து தான் தண்ணி வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட அந்த கிரவுண்ட் வாட்டர் கன்சப்ஷன், அதாவது நிலத்தடி நீரின் பயன்பாடுன்றது அதிகமா இருக்கு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இதனால வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு சொல்லிட்டு நம்மளுக்கு அடுத்த கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளோட கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரின் அளவு மிகவும் வேகமாக குறைஞ்சிட்டே வருது. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு போயிட்டோடனே பார்த்தீங்கன்னா நீர் வந்து நல்லா குடிக்கிற அளவுல இருக்காது. அதாவது அர்செனிக், ஃப்ளூரைட், நைட்ரேட் போன்ற கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலந்து இருக்கும். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழம் போயிட்டோடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து கெமிக்கலா மாறிடும். ஸோ அந்த தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்பவே பாய்சன் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் ஏதாவது எடுத்து இந்த நிலத்தடி நீரின் யூசேஜ் வந்து கம்மி பண்ணி இந்த ஒரு நிலையில வந்து நம்ம மீண்டு வரணும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஆன்சரா கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்த நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் பில் 2026, அதாவது ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு மசோதா 2026, இதை சார்ந்த தகவல் தான் நம்ம இடத்துல பார்க்க போறோம். இது என்னன்னா சொல்லிட்டு பார்க்கும்போது 2014 பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் மாநிலம் 2 மாநிலங்களா பிரிந்தது. ஓகேங்களா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் சொல்லிட்டு 2 மாநிலமா பிரிந்தது. இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஆந்திர பிரதேசின் தலைநகரமா அந்த ஹைதராபாத் பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்துக்குள்ளே போயிடுது. ஓகேங்களா, இதனால வந்து
ஆந்திர பிரதேசத்துக்கு புதுசா ஒரு மாநிலம் ஒரு தலைநகரம் தேவை. ஸோ என்ன பண்றாங்கன்னா ரெண்டு ஒரு ஸ்டேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து தலைநகரத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்ற காரணத்தினால் தெலுங்கானா வந்து என்ன பண்றாங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இப்போ வந்து 2014 ஆகுது. இந்த 2014 ஒரு 10 வருஷம் ஓகேங்களா. இந்த 10 வருஷத்துக்கு இந்த ஹைதராபாத் என்கிட்ட இருக்கக்கூடிய என்னோட தலைநகரமான ஹைதராபாத்தை நம்ம ரெண்டு மாநிலமும் பொதுவான தலைநகரமா பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2014 வந்து போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் போட்டு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2024 ஆயிட்டனால இப்போ ஆந்திர பிரதேசம் வந்து புதுசாக ஒரு தலைநகரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமராவதி என்ற நகரத்தை தான் வந்து ஆந்திர பிரதேசம் தலைநகராக மாற்றி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பில்லா வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு மாநிலத்தில் எந்த ஒரு சேஞ்சஸ் பார்டர்ல சேஞ்சஸாக இருக்கட்டும், எல்லைகளில் மாற்றமாக இருக்கட்டும், நில பகுதியில் மாற்றமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஒரு மாநிலத்தில் எடுக்கணும்னா அது முழு அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாராளுமன்றமாகிய பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஆர்டிகல் 3 அண்ட் ஆர்டிகல் 4 சட்டப்பிரிவு 3 சட்டப்பிரிவு 4 கீழே தான் வந்து இந்த ஒரு பில்லை வந்து தீர்மானத்தை வந்து பார்லிமெண்ட்ல நம்மளோட ஆந்திர பிரதேச கவர்மெண்ட் எனக்கு வந்து அமராவதியா அதிகாரப்பூர்வ தலைநகரமா மாற்றித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறோம் இளமையில வந்து நம்மளுக்கு ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரமா அமராவதி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் பில் 2026 ரீசென்ட்லி ப்ரொபோஸ் பை யூனியன் கவர்மெண்ட்? அதாவது மத்திய அரசால் சமீபத்தில் முன்மொழியப்பட்ட ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு மசோதா 2026 முதன்மையான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த பில் வந்து எதுக்கு? அமராவதி நகரத்தை ஆந்திர பிரதேச தலைநகராக மாற்றத்தான் இந்த ஒரு பில்லோட முக்கியமான நோக்கம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஆன்சர் சொல்லணும். அந்த அடுத்த கொஸ்டின் இதுல இருந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்தெந்த ஆர்டிகல் எல்லாம் வந்து இந்த பில்லில் வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்டிகல் 3 and 4 தான் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அந்த பார்த்தீங்கன்னா why was Amaravati chosen as the sole capital of Andhra Pradesh in 2026 amendment bill rather than விசாகப்பட்டினம்? அதாவது 2026 ஆண்டு திருத்த மசோதாவில் விசாகப்பட்டினத்துக்கு பதிலாக ஆந்திர பிரதேசம் ஒரே தலைநகராக அமராவதி ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ விசாகப்பட்டினம் போன்ற ஒரு முக்கியமான நகரம் ஒரு ஆர்பர் சிட்டி இருக்கும் போது ஏன் அமராவதியை வந்து ஆந்திர பிரதேஷ் தலைநகரமா சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டினா கேட்கலாம் ஓகேங்களா. ஒரு ப்ராக்டிகல் கொஸ்டினா கேட்கலாம் இன்டர்வியூவர்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமராவதி தான் அந்த மாநிலத்தின் ஒரு மத்திய பகுதியா இருக்கு, சென்டர் பகுதியா இருக்கு. இந்த பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா ராயல்சீமா மற்றும் ஆந்திர பிரதேசோட கடற்கரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து போயிடலாம். எதர் வந்து விசாகப்பட்டினம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தோட வடகோடி பகுதியில இருக்கு ஓகேங்களா. விசாகப்பட்டினம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வடகோடி பகுதியில இருக்கனால ஸோ வந்து மத்தியம் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு இடமா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், தலைநகர் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், எல்லா இடத்துக்கும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால்தான் வந்து அமராவதி வந்து முக்கிய தலைநகரமா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ரீசெண்டாக போர் நடந்திருக்கு இல்லையா. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சொல்லிட்டு 3 பேர் போர் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வகையில இதோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அதற்கு சொந்தமான அந்த அர்மூஸ் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது மூலமா வந்து உலகத்துக்கு வரக்கூடிய அந்த 20% ஆயில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. 20% அளவுக்கு அந்த ஆயில் உற்பத்தின்றது எண்ணெய் போக்குவரத்துன்றது பாதிக்கப்பட்டிருக்கு உலகளவே பொருளாதாரத்துல. இதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்துல இருக்க 40 நாடுகள் பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல வந்து இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா யூகே தான் வந்து தலைமை தாங்கினாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மீட்டிங்ல வந்து என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதத்தை வைத்துக்கொண்டு இந்த நீரிணையை வந்து ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த ஒரு முடிவு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இந்தியா, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ராஜதந்திர பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஈரானோட ராஜதந்திர பேச்சுவார்த்தை நடத்தி இது மூலமா இதோட முடிவை வந்து சுகமா கொண்டு வரலாம் சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வார் சார்ந்த கேள்விகள் வந்து ரீசெண்டாக கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குப்பா. ஸோ இது போன்ற டேட்டா வந்து நம்ம நல்லா டீப் அனலைஸ் பண்ணிட்டு போறது நல்லது ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டால இருந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது, வாட் இஸ் யுவர் அசஸ்மெண்ட் ஆஃப் த ஆன்கோயிங் டென்ஷன் பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல் அண்ட் யுனைடெட் ஸ்டேட் இந்த கரண்ட் குளோபல் சினாரியோ? அதாவது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நிலவி வரும் தற்போதைய பதற்றமான சூழலை பற்றி உங்கள் மதிப்பீடு என்னன்னு தான் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன, இந்த வாரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்ன, ஏன் இந்த வார் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு போனோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக்கா எதனால வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிப்ரவரி 28, 2026 இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி வந்து நடத்திட்டு வராங்க. அந்த ராணுவ பயிற்சி இவங்களுக்குள்ள நடத்திருக்காங்க இல்லையா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா
பயிற்சி பண்றதுக்காக மிசைல்ஸ் வந்து ஈரான் மேல தாக்கியிருக்காங்க ஓகேங்களா. ஒரு பிராக்டிஸ்க்காக ஒரு ஜாலிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கோசம் தாக்கியிருக்காங்க ஈரான் மேல. ஸோ இதனோட விளைவாக வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்தி இது ஒரு போரா மாறினா ஒரு விஷயமா இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இவங்க வந்து அந்த தாக்குதல் அந்த கூட்டு பயிற்சியில ஒரு பயிற்சிக்காக தாக்குதல் பண்ண சொன்னது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு ஓகேங்களா. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நியூக்ளியர் பாம் ஓகேங்களா, அந்த அணு சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தவிர்க்கிற விதமா ஈரான் கிட்ட அந்த ஒரு அணு ஆயுதம்ன்றது போயிடும், இதனால வந்து அது ஒரு உலக பவரா ஆயிடும் சொல்லிட்டு ஆகக்கூடாது சொல்லிட்டு அமெரிக்கா வந்து நினைச்சனால தான் இந்த ஒரு வாரை வந்து நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வாரோட பேக்ரவுண்ட் டேட்டா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, what is the assessment of the ongoing tension between Iran, Israel, United States in the current global scenario? அதாவது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நிலவி வரும் தற்போதைய பதற்றமான சூழலை பற்றி உங்கள் மதிப்பீடு என்னன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ என்ன தகவல், ஏன் இந்த வார் வருது, இதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்ன ஓகேங்களா. ஸோ கரண்ட்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு இந்த வார்ல, இதுக்கான சமாதான பேச்சுவார்த்தை ஓகேங்களா, இது போன்ற தகவலை நம்ம கொடுத்தாலே போதுமானதா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டூ யூ பிலீவ் இந்தியா கேன் பிளே அ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் புரோக்கரிங் பீஸ் பிட்வீன் திஸ் நேஷன்? அதாவது இந்த நாடுகளுக்கு இடையே அமைதியை நிலைநாட்ட இந்தியா ஒரு முக்கிய பங்காற்ற முடியுமா என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த ஒரு வாரம் ஸ்டாப் பண்றதுக்காக இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் என்னவா இருக்கும்? ஸோ இது போன்ற தகவலையும் நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் என்னவா இருக்கும்? ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாலும், அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போனா இந்தியா என்ன ஆயிடும், அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய அந்த இந்திய ஐடிலேருந்து நம்ம நாட்டில் படிச்சுட்டு அமெரிக்காவில் நிறைய ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க ஓகேங்களா. இது மூலமா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஓகேங்களா. அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலான்னா இந்த விஷயம் நடக்கும். இதை நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஈரானுக்கு அகேன்ஸ்டா போனோம்னா நம்மளுக்கு ஈரானோட அந்த நட்பு ரீதியான உறவு, அந்த ஆயில் சார்ந்த விஷயங்கள், ஏகப்பட்ட ஆயில் வந்து நம்ம இந்த ஈரான் தான் நம்ம இம்போர்ட் பண்றோம் ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் சார்ந்த விஷயத்துல வந்து பாதிப்பு ஏற்படும், இந்த ஆயில் எக்கானமி, இந்த எண்ணெய் உற்பத்தியில வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த பக்கம் போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா போனா அமெரிக்கால இருக்க ஐடி ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாம அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போனா வந்து நம்மளுக்கு ஈரானோட அந்த ஆயில் நம்மளுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. ஸோ இதுவும் பாதிக்கப்படும். ஸோ ரெண்டு நாட்டோட தேவையும் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு நடுநிலைமையான ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ தற்போது வரை ஒரு நடுநிலைமையான ஒரு நிலையை தான் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், ஹவு டஸ் இட் இம்பாக்ட் குளோபல் ட்ரேட்? அதாவது உலக பொருளாதாரத்தில் ஹார்மோஸ் நீர்ச்சந்தையின் முக்கியத்துவம் என்ன, உலக வர்த்தகத்தை எவ்வாறு பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த போர் சார்ந்த விஷயங்கள், இந்த ஹார்மோஸ் நீரிணை சொல்லிட்டு ரீசெண்டாக நம்மளுக்கு நிறைய டேட்டா வந்து இந்த நியூஸ் பேப்பர்ன்றது இருக்கு ஓகேங்களா. இன்டர்வியூஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அவங்க வந்து டீப்பா தேடிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ பேசிக்கா அவங்க அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர்ல அந்த ஹார்மோஸ் நீரிணை பேர் இல்லாத நியூஸ் பேப்பரே இருக்காது. ஸோ அது மாதிரி ஈரான் பற்றின போர் பற்றின தகவல் எல்லாமே இருக்காது. ஸோ இது போன்ற கொஸ்டின்ஸ் தான் அவங்க வந்து கண்ணில் போடும் டக்குன்னு ஓகேங்களா. ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வந்து நம்ம அந்த வார் சார்ந்த கொஸ்டினாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஹார்மோஸ் நீரிணையோட பயன் என்ன, உலக பொருளாதாரத்தில் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அது சார்ந்த ஒரு கொஸ்டினாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி 20% அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி, எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த டேட்டா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கவர்னர் பவுண்ட் பை கேபினெட் அட்வைஸ் அண்ட் ரிமிஷன் ஓகேங்களா. அதாவது நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஜட்மெண்ட் வந்து தந்திருக்காங்க. அது என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கவர்னரோட அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கவர்னர் வந்து மன்னிக்கும் அதிகாரம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆர்டிகல் 161 கீழே இருக்கு இல்லையா. ஸோ இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து பண்றாங்க, அவங்க வந்து சுதந்திரமா வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஸோ வந்து அந்த மாநிலத்தோட அந்த ஒரு கேபினெட் அமைச்சரவை வந்து கன்சல்ட் பண்ணாமே அவங்க வந்து மன்னிக்கும் அதிகாரத்தை வந்து பயன்படுத்துறாங்க சொல்லிட்டு ரீசெண்டா நம்மளுக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிகல் 161 கீழே கவர்னர் வந்து ஒரு மன்னிக்கும் அதிகாரத்தை ஒரு குற்றவாளிக்கு தராங்கன்னா, அவங்க தண்டனையை குறைக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து அந்த பர்டிகுலர் மாநிலத்தோட அந்த அமைச்சரவை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க டிசிஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் வந்து அந்த டிசிஷன் எடுக்கணும் ஓகேங்களா. இவர் வந்து டைரக்டா இண்டிபெண்டா சுதந்திரமா வந்து டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, how do you interpret the April 2026 full bench judgment of the Madras High Court concerning article 161? நான் இப்போ சொன்ன அந்த ஜட்மெண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஜட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆன்சர் சொன்னாலே போதும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது,
கேன் யூ மென்ஷன் எனி ஃபேமஸ் கேசஸ் வேர் பிரிசனர் இன் தமிழ்நாடு? ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கொஸ்டினாக தான் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மன்னிக்கும் அதிகாரம் சார்ந்த ஒரு கண்டென்ட்டை தான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த கவர்னர் சார்ந்த இந்த மன்னிக்கும் அதிகாரம் ஆர்டிகல் 161 கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இந்த மன்னிக்கும் அதிகாரம் கவர்னர் எப்பயாச்சும் பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரா சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் அனலிட்டிக்கல் கொஸ்டினா நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம அந்த ஏஜி பேரழிவாளர் என்ற ஒரு கேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நம்மளோட முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதான ஏஜி பேரழிவாளர் இவரோட வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி இவர் வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு மன்னிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக கவர்னர் கிட்ட இந்த கேஸ் போச்சு. இதை வந்து என்ன பண்ணாரு, கவர்னர் வந்து அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சரவை எவ்வளவு சொல்லியோ அவர் விடுவிக்க சொல்லியோ வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து விடுவிக்காம அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மன்னிக்கும் அதிகாரத்தை சுதந்திரமா வந்து அவர் துஷ்பிரயோகம் பண்ணதை இந்த ஒரு கேசஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, briefly how does the president's power to pardon differ from the governors especially regarding the death penalty? அதாவது சுருக்கமாக சொன்னால் குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் ஆளுநரின் அதிகாரத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது பிரசிடென்ட்டோட பேட்டர்னிங் பவர் மன்னிக்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகல் 72 கீழே வரும், சட்டப்பிரிவு 72 கீழே வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட் கவர்னரோட மன்னிக்கும் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 161 கீழே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு அதிகாரத்துக்கு என்ன மேஜரா டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு, அதாவது பிரசிடென்ட் நினைச்சா ஒருத்தரோட மரண தண்டனையை கேன்சல் பண்ணி அவர் விடுதலை பண்ண கூட முடியும் ஓகேங்களா. ஸோ விடுதலை பண்ண கூட முடியும். ஆனா வந்து கவர்னர் நினைச்சா மரண தண்டனையை குறைக்க மட்டும் தான் முடியும், ஆயுள் தண்டனையா வேணா குறைக்கலாமே தவிர அந்த தண்டனையை ஃபுல்லா கேன்சல் பண்ணி அவர் விடுதலை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த இந்தியன் எக்கானமியில் என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, PMAYG டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட் இன் அட்வான்சிங் ரூரல் ஹவுசிங் ஃபார் ஆல், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா சார்ந்த திட்டம் தான் சீரியஸாக நம்மளுக்கு PIBல வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வீடுகளுக்கு குடிசை வீடுகளுக்கு பதிலாக மாற்று கட்டிட வீடுகள் கட்டி தரக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு ஸ்கீமா தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரண்ட்ல 2.99 crore வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டித்தரப்பட்டிருக்கு ஓகேங்களா. கிட்டத்தட்ட 2.99 கோடி வீடுகள் பார்த்தீங்கன்னா தற்போது வரை கட்டித்தரப்பட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன டார்கெட் வச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது 2029ஆம் ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் 4.95 கோடி வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு திட்டத்திற்காக மேஜரா 4,03,886.12 crore பாத்தீங்கன்னா இந்த திட்டத்திற்காக அலோகேட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இதுல இருந்து கேள்விகள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் த PMAYG, அதாவது இந்த திட்டத்தின் மெயின் ஃபோக்கஸ் என்ன சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2016 தொடங்கப்பட்ட ஸ்கீம். ஸோ இந்த திட்டம் சார்ந்த தகவலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலே போதுமானதா இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, how does the government ensure that the funds for PMAYG reach the actual beneficiary without corruption? அதாவது இந்த ஒரு வீடு கட்டித்தர ஸ்கீம்னா அவங்களோட அந்த பயனாளிகளின் அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான அமௌண்ட் வந்து டைரக்டா வந்து போய் சேர்ந்துரும் ஓகேங்களா. இது மூலமா வந்து அந்த ஒரு கரப்ஷனை வந்து தடுக்கலாம். இப்போ வந்து அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா நிறைய கரப்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ இதை வந்து தவிர்க்கிற விதமா அரசியல்வாதிகள் கையில வந்து அந்த பணம் போகாம டைரக்டா வந்து அந்த பயனாளிகளுக்கு டைரக்டா அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து போய் சேர்ந்ததுனால இது மூலமா வந்து ஊழல் வந்து தடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது சார்ந்த ஒரு கேள்வியை தான் இது பார்க்குறோம். PMAYG திட்டத்திற்கான நீதி ஊழல் இன்றி உண்மையான பயனாளிகளை சென்றடைவதை அரசாங்கம் எவ்வாறு உறுதி செய்கிறதுன்னு தான் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்டர்வியூவர் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ட் தென் மூணாவது என்ன கொடுக்கணும், இது ரிலேட்டடான நியூஸ் கேட்பாங்க சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது, can you tell me about a similar scheme launched by the தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழக அரசால் தொடங்கப்பட்ட இது போன்ற ஒரு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இந்த மாதிரி வீடு கட்டுற ஸ்கீம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த தகவலை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். தென் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, MSME மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் டீம் ஸ்கீம் ஃபார் டிஜிட்டல் growth, அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக டிஜிட்டல் வளர்ச்சிக்காக டீம் என்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஏப்ரல் மாதத்துல. ஸோ அதை சார்ந்த தகவல் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு டீம் என்ற திட்டம் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அந்த சிறு குறு நடுத்தர தொழிலாளிகள் MSMEs இருக்காங்க இல்லையா, இவங்களோட அந்த விற்பனை இவங்களோட அந்த பிசினஸ் வந்து டிஜிட்டலைஸா மாற்றணும், இவங்களுக்கு வந்து GPay UPI போன்ற அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பத்தின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீம் என்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை சார்ந்த ஒரு டீமாக தான் இந்த இடத்துல நம்ம இதை பார்க்குறோம். இது சார்ந்த கேள்விகள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, as we aim for a 5 trillion economy ஓகேங்களா, நம்ம வந்து $5 trillion பொருளாதாரத்தை நோக்கி போய் கொண்டு வரலாம் இல்லையா. இதுல வந்து what is your perspective of the role of the MSME sector in driving India's domestic growth and global export, அதாவது
நோக்கி நாம் $5 trillion பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கும் வேளையில் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் உலகளாவிய ஏற்றுமதியை ஊக்குவிப்பதில் எம்எஸ்எம்இ துறையின் பங்கு என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஒரு எம்எஸ்எம்இ சார்ந்த ஸ்கீம்ன்றதுனால எம்எஸ்எம்இ சார்ந்த தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஸோ அந்த வகையில தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது எம்எஸ்எம்இயோட ஜிடிபி எவ்வளவு பார்க்கும்போது இந்தியாவோட எக்கானமில கிட்டத்தட்ட 30% ஓகேங்களா. இவங்களோட ஏற்றுமதியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 45% இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். கிட்டத்தட்ட 12 கோடி அளவுக்கு வேலை வாய்ப்பா இந்த எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது the union government has launched several initiatives to formalize and strengthen small businesses. Could you walk us through some of the key schemes currently supporting the MSME ecosystem? அதாவது சிறு தொழில்களை முறைப்படுத்தவும் வலுப்படுத்தவும் மத்திய அரசு பல திட்டங்களை தொடங்கி உள்ளது. தற்போது எம்எஸ்எம்இ கட்டமைப்பை ஆதரிக்கும் சில முக்கிய திட்டங்களை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, எம்எஸ்எம்இ ஸ்கீம் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, டீம் என்ற திட்டம் பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ இது ரிலேட்டடான எம்எஸ்எம்இ சார்ந்த அந்த எக்கனாமிக் ஷேரை சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடா வேற என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கு. ஸோ இதை சார்ந்த கேள்வி நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அது சார்ந்த திட்டத்தையும் நம்ம ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டு போறது நல்லது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் என்ன கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது, மூவிங் டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹவு டு யூ வியூ த டீம் ஸ்கீம்? இப்போ பார்த்த டீம் ஸ்கீம் பத்தி டேரக்டா அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு மிஸ்செலேனியஸ் டாபிக் தான். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவர்ஸ் அன்னைக்கு நாள் என்ன வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ கடந்த வாரங்களில் ஏப்ரல் 1ஆம் தேதி கடந்து போனோம். ஸோ அந்த நாளில் வந்து முக்கியமான நிகழ்வு என்ன நடந்திருக்கு. ஸோ இது போன்ற கேள்விகள் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான முக்கியமான நிகழ்வுகள் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வ் பேங்க் வந்து ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாட்டி, ரிசர்வ் பேங்க் வந்து நிர்வாகத்தை தொடங்கிய நாள் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஏப்ரல் 1 1935 ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகரை லான்ச் பண்ண டே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 1973 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஆன்சர் சொல்லிட்ட அப்புறம் ஆன்சர்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, வேர் வாஸ் த RBI's ஹெட்குவார்ட்டர் இனிஷியலி லொகேட்டட், when was it moved and what was the reason for its change? ஓகேங்களா. அதாவது இந்த ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் முதலில் எங்கு அமைந்திருந்தது, அது எப்போது மாற்றப்பட்டது மற்றும் அந்த மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிசர்வ் வங்கி ஆரம்பிச்ச டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 1935. இது ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அதோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது பாத்தீங்கன்னா நமக்கு கல்கட்டால தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் என்றது இருந்தது. ரேட்டா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பம்பைக்கு 1937 மாத்தினாங்க. தற்போது வரை மும்பைல தான் இருக்கு. ஸோ 1937 மாத்தினாங்க. ஸோ இது ஏன் மாத்தினாங்கன்னு சொல்லிட்டு ரீசன் பார்க்கும்போது ஒய்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மும்பை தான் வந்து நம்மளோட பிசினஸ் கேபிட்டல் ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்ல இருந்து அந்த எக்கனாமிக் ரிலேட்டடா என்ன முக்கியமான விஷயம் இருந்தாலும் நம்மளோட பிசினஸ் கேபிட்டல், எக்கனாமிக் கேபிட்டல், பொருளாதார தலைநகரமா இருக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து இந்த மும்பை தான் ஓகேங்களா. ஸோ அந்த மும்பைல RBI இருக்கிறது தான் கரெக்டான விதமா இருக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் தலைமையகத்தை மும்பைக்கு 1937 மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஆன்சரா கொடுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வாட் வாஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் வேர் வாஸ் திஸ் அபிஷியலி லான்ச்? நம்ம வந்து ஏப்ரல் 1 1973 வரலாற்று நிகழ்வா அந்த ப்ராஜெக்ட் டைகர் வந்து லான்ச் பண்ண டேவா பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைகர் சார்ந்த ஒரு கேள்வியா தான் இது இருக்கு. ஸோ இது எப்போ எங்க லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னா டைகர் இனத்தை வந்து பாதுகாக்கணும் ஓகேங்களா. ப்ரொடெக்ட் தேம் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன் அண்ட் பிரிசர்வ் ஏரியாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஓகேங்களா. அதாவது புலிகள் அழிந்து போவதிலிருந்து பாதுகாப்பதையும் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை தேசிய பாரம்பரியாக பேணுவதையும் தான் முக்கிய டார்கெட்டா வந்து இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து நம்ம சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் தான் அறிவிச்சாங்க இல்லையா. தமிழ் துறையில 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது நம்ம தமிழ் செல்வன் நிறுவனம் தான் கொடுத்தாங்க. எந்த நூலுக்காக கொடுத்தாங்கன்னா தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் ஓகேங்களா. தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் என்ற நூலுக்காக தான் வந்து தமிழ் செல்வன் நிறுவனம் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு 2025 தமிழ் துறையிலிருந்து கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த ஒரு தகவலை தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம யுவா புரஸ்கார் அவார்டு அறிவிச்சாங்க ஓகேங்களா. இளைஞர் எழுத்தாளர் ஓகேங்களா. இவங்க இந்த துறையில வந்து தமிழ் துறையில யாரு கொடுத்துருக்காங்கன்னா லட்சுமி ஆர் என்றவருக்கு தான் தந்திருக்காங்க. லட்சுமியாருக்கு எந்த படைப்பு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கூத்தொண்டு கூடிற்றே என்ற சிறுகதைக்காக தான் வந்து இவருக்கு வந்து யுவா புரஸ்கார் அவார்டு தமிழ் துறையில வந்து கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. சாகித்ய அகாடமி ரீசெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த சாகித்ய அகாடமி சார்ந்த கேள்வி நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்டர்வியூல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா டைரக்டா கேட்டுருவாங்க, கேன் யூ டெல் மீ அபவுட் த சாகித்ய அகாடமி அவார்டு, அதாவது சாகித்ய அகாடமி விருதுகள் பற்றி எனக்கு சொல்ல முடியுமா சொல்லிட்டு நம்மளை பார்த்து இன்டர்வியூவர் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்.
ஸோ சாகித்ய அகாடமி விருது எஸ்டாப்ளிஷ் இன் 1954 ஓகேங்களா. சாகித்ய அகாடமி விருது நம்மளுக்கு 1954 தான் நிறுவப்பட்ட ஒரு விருதாந்தத்தில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாகித்ய அகாடமி விருதுன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய 24 லாங்குவேஜஸ், அதாவது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அட்டவணை 8வது அட்டவணையில் இருக்க 22 மொழிகள் உட்பட ராஜஸ்தான் மற்றும் இங்கிலீஷ் ஓகேங்களா, இந்த மொழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது மொழிவாரியா வந்து அந்த அவார்டை தராங்க. இந்த அவார்டுக்கு தரக்கூடிய அந்த பரிசு தொகைன்றது நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய் இல்லை, 1 லட்சம் ரூபாய் கரண்ட்ல தராங்க. இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த அவார்டோட வேற என்ன அவார்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாகித்ய அகாடமியில பாஷா சம்மன் ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷன் பிரைஸ், நெக்ஸ்ட் வந்து பால சாகித்ய புரஸ்கார் சிறுவர் இலக்கியத்திற்காக, ஸோ இது போன்ற விருதுகளை கூடவே தராங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரைட்டர் டு வின் த சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் தமிழ், அதாவது தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருதை வென்ற முதல் எழுத்தாளர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ தமிழ் துறையில 1954 காலகட்டத்தில் முதல்ல வந்து அந்த சாகித்ய அகாடமி விருது வென்றவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் தமிழ் இன்பம் என்ற படைப்புக்காக நம்மளுக்கு வந்து அந்த அவார்டை வந்து வாங்கியிருப்பார் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது யுவ புரஸ்கார் அவார்டு யாருக்கு தந்திருக்காங்க சொல்லிட்டு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அது டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கு. லட்சுமி ஹர் எந்த படைப்புனா கூத்தொண்டு கூடிட்டு என்ற படைப்புக்காக நம்மளுக்கு தந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம இந்தியாஸ் நேவி ஸ்ட்ரென்தன்ஸ் ஃபிளீட் வித் ஐஎன்எஸ் ஹரித்மான் மற்றும் ஐஎன்எஸ் தரகாரி ஓகேங்களா. ஐஎன்எஸ் ஹரித்மான் மற்றும் ஐஎன்எஸ் தரகாரி இந்திய கடற்படையில் சேர்ப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியன் நேவியில் ரீசெண்டாக நிறைய கப்பல்கள் வந்து இணைச்சி கொண்டே வராங்க. இதில் முக்கியமான கப்பல்கள் சார்ந்த கேள்வியை நமக்கு ஒரு இன்டர்வியூவில் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த தகவலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்தியாஸ் 3rd நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் தான் வந்து நீர்மூழ்கி கப்பல் தான் வந்து நம்மளுக்கு எது, அதாவது நம்மளுக்கு ஹரித்மான் ஐஎன்எஸ் ஹரித்மான் என்ற கப்பல் தான் வந்து 3வது நீர்மூழ்கி கப்பல் ஓகேங்களா. ஸோ இதோட இதுக்கு முன்னாடி 2 நீர்மூழ்கி கப்பல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹரியன் மற்றும் அரிகாத் போன்ற 2 நீர்மூழ்கி கப்பல் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 3வது நீர்மூழ்கி கப்பலை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு கப்பலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17A கீழே, அதாவது திட்டம் 17A கீழே ஐஎன்எஸ் தரகாரி என்ற ஒரு கப்பலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்பற்படையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு டேட்டால இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நேம் த டாப் 5 மிலிட்ரி போர்சஸ் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது உலகின் முதல் 5 ராணுவ படைகளின் பெயர்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு நிறைய நாட்டில் வந்து வார் நடக்குது இல்லையா. ஸோ இந்த வார் நடக்கிற சுச்சுவேஷன்லையும் இந்த நேவி கப்பல்லாம் ஜாயின் பண்ணது இந்த டேட்டாலாம் கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உலகின் முதல் 5 ராணுவ படைகளின் பெயர்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் அதுக்கு என்ன வரும்னா USA ஃபர்ஸ்ட், 2வது வந்து ரஷ்யா, 3வது சைனா, 4வது நம்மளோட இந்தியா, 5வது சவுத் கொரியா அல்லது UK. 2 பேரும் வந்து ஈக்குவலான ஃபோர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு 5 நாடுகள் தான் வந்து முதல் 5 நாடுகள் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாட் வாஸ் ஆபரேஷன் சிந்தூர் அண்ட் ஒய் ஆஸ் இட் கன்சிடர் எ மேஜர் ஷிஃப்ட் இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் என்றால் என்ன, அது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஏன் ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது பகல்காம் அட்டாக், அதாவது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இது பழிவாங்கும் விதமாக தான் நம்மள இந்திய ராணுவ படையினர் சார்பாக ஆபரேஷன் சிந்தூர் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தாக்கும் திட்டமாக தான் இந்த திட்டம் வந்து அமைஞ்சது ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு திட்டமாக தான் பார்க்குறோம். மே 2025 வந்து இதை வந்து லான்ச் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கியூப்ஷன்ஸ் மிலிட்டரி சர்க்கியூப்ஷன்ஸ் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து கேன்சல் பண்ணாங்க. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட அந்த ட்ரீட்டியான இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960 வந்து கேன்சல் பண்ணாங்க. அந்த பார்த்தீங்கன்னா பொருளாதார அழுத்தம் வந்து நிறைய வந்து கொடுத்தாங்க, எக்கனாமிக் ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டு கேட்கும்போது டேரக்டாக நம்மளுக்கு கண்டென்ட் வந்து கேட்டுருவாங்க. நேம் த ரீசன்ட் ஷிப்ஸ் இன்க்ளூடட் இந்த இந்தியன் நேவி, அதாவது இந்திய கடற்படையில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டேரக்டா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஐஎன்எஸ் ஹரித்மான் மற்றும் ஐஎன்எஸ் தரகாரி தான் வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து நேவலில் வந்து ஜாயின் பண்ண கப்பல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சுப்பா. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஏப்ரல் 6லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டேட்டாக்கான மெட்டீரியல் மாடல் கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலகிராம் குரூப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமி டிரைவ்லையும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். எல்லாருமே இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளை வந்து இன்டர்வியூவில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்துடும் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிலேட்டடாக என்ன இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியாச்சு, அது வீடியோவும் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பேலன்ஸ் என்னன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது தான் பேலன்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் காமி ஓகேங்களா. ஸோ மீண்டும் வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து April 6 April 10 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த பார்ட்டில் வந்து சந்திப்போம் ஓகேங்களா. தேங்க்யூ.